எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி பிப்ரவரி 28, 2010 விரோதிநாம சம்பத்சரம், உத்தராயணம், சிசிர ருத்து, கும்பமாசம், மாசி மாதம், பௌர்ணமி திதி. இன்றைக்கி இந்த புண்ணியமான பௌர்ணமி நாளில் ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி மக நட்சத்திரம். இன்றைக்கி மாசி மாதம் மக நட்சத்திரம் இருந்தால் அன்றைக்கி கும்பகோணத்தில் மாசி மகம்னுட்டு விசேஷமாக அங்கே எல்லோரும் அந்த தீர்த்தத்தில், மகாமக தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணுவாள். ஏன்னா எல்லா நதிகளும் அந்த குளத்துக்கு வந்துடுறதான் அன்றைக்கி. அப்படி இன்றைக்கி சுவாமி சக்கரபாணி தீர்த்தம் கொடுப்பார். அப்படி கும்பேஸ்வரர் எல்லா சுவாமி சந்நிதியிலையும் எல்லாரும் அங்கே ஸ்நானம் பண்ணுவாள். அப்பேற்பட்ட புண்ணியமான இன்னைக்கு ஸ்ரீமத் பாகவதத்தில் 2ஆம் ஸ்கந்தம் 7வது அத்தியாயத்தில் முன்னாடி போன வாரம் முதல் ஸ்லோகத்துலேருந்து 25 ஸ்லோகங்கள் பார்த்தோம். பல அவதாரங்களை பிரம்மாவும் நாரதரும் சம்வாதம் பண்ணிட்டுருக்காள். பிரம்மா நாரதருக்கு எடுத்து சொல்கிறாள், அதை பார்த்தோம். இன்றைய தினம் அதை பூர்த்தி பண்ணுறோம். 7வது அத்தியாயத்தை இன்றைக்கி பூர்த்தி. 26வது ஸ்லோகத்துலேருந்து 53வது ஸ்லோகம் மட்டும் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸ்ரீ ஹரே நமஹ. முதல்ல தியான ஸ்லோகத்தோடு ஆரம்பிக்கிறேன். சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வவிக்னோபசாந்தயே. யஸ்ய த்விரதவக்த்ராத்யாः பாரிஷத்யாः பரஷதம் விக்னம் நிக்னந்தி சததம் விஸ்வக்சேனம் தமாஸ்ரயே. வாகீஷாத்யாः சுமனசः சர்வார்த்தானாம் உபக்ரமே யன்னத்வா கிருதகிருத்யாः ஸ்யுः தன்னமாமி கஜானனம். ததः ஸ்ரீமச்சங்கராச்சார்யாதி குருபரம்பரானுசந்தேய தோர்பிர்யுக்தா சதுர்பிஸ்ஃபடிகமணிமயீம் அக்ஷமாலாம் ததானா ஹஸ்தேனைகேன பத்மம் சிதமபி ச சுகம் புஸ்தகம் சாபரேண பாசா குந்தேந்து சங்கஸ்ஃபடிகமணிநிபா பாசமானா சமானா சாமே வாக்தேவதேயம் நிவசது வதனே சர்வதா சுப்ரசன்னா. அசதுர்வதனோ பிரம்மா த்விபாகுரபரோ ஹரிः அபாலலோச்சனः சம்புः பகவான் பாதராயணः. யோகீந்திராய நமஸ்தஸ்மை சுகாய பிரம்மரூபிணே சம்சாரசர்ப்பதஷ்டம் யோ விஷ்ணுராதம் அமூமுச்சத். ஸ்ரீமத்பாகவதம் புராணமமலம் யத்வைஷ்ணவானாம் பிரியம் யஸ்மின் பாரமஹம்ஸ்யமேததகிலம் ஞானம் பரம் கீயதே. யத்ர ஞானவிராகபக்திசகிதைः நைஷ்கர்ம்யமாவிஷ்கிருதம் தத் ஷృण्वन् விபठन् விசாரணபரः பக்தியா விமுச்யேன்னரः. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயமுதீரயேத். யம் பிரம்மா வருணேந்திர ருத்ர மருதः ஸ்துன்வந்தி திவ்யைஸ்தவைः வேதைः சாங்கபதக்ரமோபனிஷதைः காயந்தி யம் சாமகாः ध्यानावस्थित तद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः. देवाय तस्मै नमः. नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे. ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतान्. बुद्धिर्बलं यशोधीर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वञ्च
हनूमत्स्मरणात् भवेत्. श्रीहरे नमः. 26வது ஸ்லோகம், 2வது ஸ்கந்தம், 7வது அத்தியாயம். பிரம்மநாரத சம்வாதம். பூமேः சுரேதரவரூத விமர்திதாயாः क्लेशं व्ययाय कलया सितकृष्णकेशः जातः करिष्यति जनानुपलक्ष्य मार्गः कर्माणि चात्मं महिमोपनिबन्धनानि. கிருஷ்ணாவதார கதையை எடுத்து சொல்கிறாள். பூமி பாரம் தாங்காமல் தப்பிச்சாளாம். துஷ்ட ராஜாக்கள் உபதிரவம் தாங்காமல் பூமி ரொம்ப கிளேசத்தினால தப்பிச்சுன்னு இருக்கிற பூமியை காப்பாற்றணும்ன்று சுவாமி கிருஷ்ண அவதாரம் எடுத்தாள். பலராமனாகவும் கிருஷ்ணனாகவும் பூர்ண கலையோடு கூட பூர்ணாவதாரம் பண்ணாலாம். பூமேஹே, பூமியினுடைய சுரேதர வரூத விமர்திதாயாக, உபதிரவம் தாங்காமல் கிளேசம் யயாய, அந்த உபதிரவத்தை நீக்கிறதுக்காக சிதகிருஷ்ண கேசா, சித்தனா வெள்ளைன்னு அர்த்தம், கிருஷ்ணனா கருப்புன்னு அர்த்தம், கேசகான்னா தலைமுடி. அப்படி சுவாமி பலராமனாக வெள்ளை தலைமுடியோடையும் கிருஷ்ணனாக கருப்பு தலைமுடியோடையும் பிறந்தார்னு சொன்னாள். அந்நிய புராணங்களில் இதை ரொம்ப விமர்சித்து சொல்லியிருக்காள், பாகவதத்துலையும் சொல்லியிருக்காள். இப்படி ரெண்டு பேருக்கும் தலையில் இருக்கப்பட்ட கேசம் கலர் கொஞ்சம் வித்தியாசம் உண்டுங்கிறத அதை சூச்சிப்பிக்கிறதுக்காக இங்கே பலராமனாகவும் கிருஷ்ணனாகவும் சிதகிருஷ்ண கேசா அப்படி பிறந்தாளாம். ஜாத கரிஷ்யதி ஜனான் உபலக்ஷ்ய மார்கா கர்மாணி சாத்மம் மகிமா உபநிபந்தனானி. பல லீலைகளை பண்ணாலாம். தான் ஈஸ்வரனுங்கிறத காட்டணுங்கிறதுக்காக அதில் எல்லா விதமான லீலைகளையும் சொல்ல போகிறாள் இங்கே பின்னாடி. முதல்ல தோகேன ஜீவஹரணம் யதுலூகிகாயாः त्रैमासिकस्य च पदाशकटोपवृत्तः यद्रिङ्घतान्तरगतेन दिवि स्पृशोर्वा उन्मूलनं तु इतरथा अर्जुनयोर्न भाव्यम्. கிருஷ்ணர் என்ன பண்ணாள், முதல்ல சின்ன சிசுவாக இருக்கிறத, சின்ன குழந்தையாக இருக்கிறத, ஒரு ராட்சசி பூத்தனைன்னு பேர், அவள் அழகான ரூபவதியாக ட்ரெஸ் பண்ணிட்டு குழந்தைக்கு தன்யபானம் பண்ணி வைக்கிறேன்னு ஆரம்பித்தாள். விஷத்தை கொண்டு வந்து கொடுக்கணும்னுட்டு சுவாமி அவள் பாலை குடிக்கிற மாதிரி ஜீவனையும் உறிஞ்சி குடிச்சுட்டாள். அவளை சம்ஹாரம் பண்ணாள். திரைமாசிகசிய, 3 மாதமாக இருக்கிற குழந்தை, அந்த 3 மாதத்துக்குள்ளான சம்ஸ்காரங்கள் பண்ணுறதுக்காக எல்லாரும் பந்துக்களோடு கூட நந்தகோபன் யசோதை எல்லாரும் இருக்கிறத சகடாசுரன் ஒருத்தன் அவன் வண்டி வேகத்தில் வந்து குழந்தை மேலே ஏற்றி குழந்தைய கொல்லணுங்கிறதுக்காக ஓடி வந்துன்னு இருந்தான். சுவாமி அந்த வண்டியை தள்ளி விட்டு உடச்சி விட்டார். அந்த சகடாசுரனை கொண்டு விட்டார். அதை சொல்கிறாள். 3 மாசமான சிசு. திரைமாசிகஸ்ய ச பதா சகடோபவருத்தா. அடுத்தாப்புல யத் ரிங்கதாந்தர கதேன திவிஸ்பிருஷோர்வா உன்மூலனம் தூ இதரதா அர்ஜுனயோர்ன பாவ்யம். அர்ஜுன மரம், மருத மரங்கள் 2 ஒசந்து வானலாவி இருக்காம். திவிஸ்பிருஷோர்வான்னாள், ஆகாசத்தை தொட்டுன்னு இருக்கான். அப்பேற்பட்ட மரங்கள். இந்த 2 மரமும் பூர்வத்தில் 2 தேவதைகள் அவள் பூர்வத்தில் இருக்கப்பட்ட சாபத்தினால, கர்மவசத்தினால இப்படி மரமாக இருக்காள். அவள் சாபம் போகணும்னா இந்த பகவானுடைய கையால் அவள் கீழே விழணும்னுட்டு முன்னாடி சாபம். அதுக்காக சுவாமி அனுகிரகம் பண்ணணும்னுட்டு சின்ன குழந்தையாக தவழ்ந்துன்னு இருக்கு கிருஷ்ணன். தவழ்ந்துட்டே போய் இந்த 2 மரத்துக்கும் இடுக்கில் தவழ்ந்துட்டு போனார். போகும்போது இந்த 2 மரங்களும் கீழே விழுந்துதான். உன்மூலனம் தூ, அப்படி வேரோடு விழுந்துதான். அப்போது அந்த மரங்கள் மாறி தேவதைகளாகி அவள் மோட்சம் அடைஞ்சாளுங்கிறதாக கதை. பல லீலைகளில் இந்த லீலைகளை சொன்னால் இந்த ஸ்லோகங்களில். அடுத்தாப்பில் சுவாமி பிதாவோடையும் சகாக்களோடு கூடையும் பசுமாட்டு கூட்டங்களோடு கூடையும் பசுமாட்டுகளெல்லாம் நன்னா மேய்க்கிறதுக்காக போய், அப்போ அதுகள்லாம் ரொம்ப பசியோடு கூட எல்லாரும் ஒரு தட்டாக்கத்தில் ஒரு மடுவில் தண்ணி குடிக்கிறதுக்காக இறங்கினாள். அதில் விஷம் மடுகுது. ஏன்னா அங்கே விஷமான ஒரு
நாகப்பாம்பு காளிங்கன் அவன் அந்த மழுவில் இருக்கான். அந்த மழு தண்ணி முழுக்க விஷம். அதை குடிச்சுவிட்டு அவள்லாம் மரணம் அடைஞ்சாள். இப்போ சுவாமி தன் கண் பார்வையினாலேயே அவளுக்கு உயிர் பிச்சை கொடுத்து திருப்பி புனகா உயிரை உண்டாக்கினாள். இந்த கதையை சொன்னாள். யத்வை விரஜே விரஜ பசூன் விஷத்தோய பீதான் பாலான் ஸ்வஜீவயத் அனுகிரக திருஷ்டி விருஷ்டியா. கண் பார்வையினால் அவளுடைய உசிரை உண்டாக்கினாள். விஷத்தை குடித்து செத்துப்போன அத்தனை பசுமாட்டுகளையும் அத்தனை சகாக்களையும் நாள். தச்சுத்தயே அதிவிஷவீத்ய விலோலஜிஹ்வம் உச்சாட்டயிஷ்யத் உரகம் விஹரன் ஹிருதின்யாம். இப்போ சுவாமி கடுமையாக சிக்ஷை பண்ணார் அந்த காளிங்கனுக்கு. அந்த காளிங்கன் மேலே நடனமாட ஆரம்பித்தார். டான்ஸ் அடித்து காளிங்கன் அந்த கொட்டத்தை அடக்கி அவன் அந்த மழுவை விட்டு விரட்டி அடித்தார். அந்த கதையை இங்கே சொன்னாள். அடுத்தாப்பில் தற்கர்ம திவ்யம் இவயன் நிஷி நிச்சயானம் தாவாக்னினா சுச்சிவனே பரிதக்கியமானே. வந்திருந்த அவள்னா காட்டில் வனபோஜனம் சாப்பிட்ணும்னு வந்திருக்காள். இப்படி வனத்தில் இருக்கிறத அவள்லாம் சாப்பிட்டுவிட்டு ராத்திரியில் நன்னா தூங்கின்னு இருக்கிற சமயத்தில் தாவாக்னினா சுச்சிவனே பரிதக்கியமானே. அப்போது பெரிய காட்டு தீ ஏற்பட்டு அவளுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படும் போல் ஆயிடுத்து. அந்த சமயத்தில் உன்னேஷ்யதி விரஜம் அதோ அவசித அந்த காலம். அவசித அந்த காலம் அவளுடைய கடைசி காலம் வந்து விடுறது மாதிரி இங்கே பார்த்தாலும் நெருப்பு சூழ்ந்து அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுட்டு இருக்கிற சமயத்தில் நேத்ரே பீதாப்பிய சபலஹா அனதிகம்ய வீத்யா. அனதிகம்ய வீத்யான்னாள் அளவற்ற சக்தியை படைத்த பலராமனோடு கூட இருந்த கிருஷ்ண பரமாத்மா கண்ணை ஒரு நிமிஷம் மூடினாலாம். உடனே தாவாக்னி நெருப்பெல்லாம் அணைஞ்சு போச்சு. அவளுக்கு உயிர் காப்பாற்றப்பட்டது. அந்த இதை இந்த ஸ்லோகத்தில் சொன்னாள். அடுத்த ஸ்லோகத்தில் கிருண்ணீதயத்யத் உபபந்தமமுஷ்ய மாதா சுல்பம் சுதஸ்ய நது தத்ததமுஷ்யமாதி யஜ்ரும்பதோஸ்ய வதனே புவனானி கோபி சம்வீக்ஷ்ய சங்கிதமனாக பிரதிபோதிதாசீத். அம்மாவான யசோதை குழந்தை கிருஷ்ணன் படத்தில் விஷமத்தெல்லாம் பார்த்துவிட்டு அவனை கட்டி போட்டுக்கணும்னு நினச்சாள். அவனை உரலில் கட்டி போடணுங்கிறதா நினச்சி ஒரு கயத்தை கொண்டு வந்தாள். குழந்தையை கட்டிவிட்டு உரல்கிட்ட கட்டுவோன்னு போனால் அதனுடைய நீளம் போக மாட்டேங்குது, கயத்தோட நீளம். உடனே இன்னொரு கயிறை கொண்டு வந்து அந்த கயத்தோடு சேர்த்து கட்டலான்னு பார்த்தாள். அப்பவும் நீளம் போக மாட்டேங்குது. ஆற்றுல இருக்கிற அத்தனை கயத்தையும் எடுத்துன்னு வந்து ஒன்றுக்கு ஒன்று கட்டி சுவாமியை கட்டி போடணுன்னு பார்த்தா அப்பவும் நீளம் போகாமலே இருந்தது. இப்போது சுவாமி சிரிச்சுட்டாலாம், என்ன நீ கட்டி போடுறேன்னு நினைக்கிறியான்னுட்டு. அப்போ தான் இவளுக்கு சங்கை தோணித்தான், ஒரு கால் இது மாயா குழந்தையோ என்னமோ, ஏதோ தெய்வமோ என்னமோ, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கே, அத்புத பாலகனாக இருக்கானேன்னு சங்கை ஏற்பட்டு தான் சம்வீக்ஷ சங்கிதமனாக. அப்போ ஏற்பட்ட அந்த யசோதை அவளுக்கு அதனால் தான் சுவாமிக்கு தாமோதரன்னு பேர். தாமம்னா கயிறு, உதரம்னா வயிறு, வயத்தில் கயத்தை போட்டு கட்டினதுனால சுவாமிக்கு பேரே தாமோதரன்னு பேர். அப்படி கட்டி போட்டாலாம். அந்த கதையை சொன்னாள். அடுத்தாவில் அம்மாவுக்கு தான் தெய்வங்கிறத காட்டி கொடுக்கணுங்கிறதுக்காக, வியங்கியமாவது காட்டி கொடுக்கணுங்கிறதுக்காக சுவாமி என்ன பண்ணாள், வாயில் மண்ணை தூக்கி போட்டு விட்டாள். எல்லோரும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணா கிருஷ்ணன் மண்ணை சாப்பிட்றான்னுட்டு. உடனே அம்மா வாயை தரனாள். அங்கே 14 லோகங்களையும் சுவாமி காமிச்சாள். அண்ட சராச்சரங்களை காமிச்சு அதுக்குள்ளே ஒரு நந்தகோகுலம், அதுக்குள்ளே ஒரு யசோதை, அதுக்குள்ளே ஒரு கிருஷ்ணர், அதுக்குள்ளே அந்த யசோதை அந்த கிருஷ்ணர் வாயை திறக்கிற மாதிரி அதுக்குள்ளே ஒரு 14 லோகம் இப்படி காமிச்சு அவளை மயக்கம் வர முடியாது பண்ணிவிட்டாள் சுவாமி. அதை சொல்கிறாள் இங்கே. யஜ்ரும்பதோஸ்ய வதனே புவனானி கோபி. புவனானி 14 லோகங்களையும் காமிச்சாள் சுவாமி வதனத்தில். சம்வீக்ஷ்ய சங்கிதமனாக பிரதிபோதிதா ஆசீத். அவள் சுவாமியோட தெய்வீக சக்தியை புரிஞ்சிருந்தாளாம். அதை இந்த ஸ்லோகத்தில் சொன்னாள். அடுத்தாப்பில் நந்தம் ச மோக்ஷதி பயாத் வருணஸ்ய பாஷாத் கோபான் பிலேஷு பிஹிதான் மயசூனுனா ச
அந்யாப்ருதம் நிசிஷயானம் அதிஸ்ரமேண லோகம் விகுண்ட உபநேஷ்யதி கோகுலம் ஸ்மா. சுவாமி பல மாயா ஜாலங்களை பண்ணி எல்லாரையும் ரட்சிச்சிருக்காள். நந்தகோபன் ஒரு தடவை அப்புற ராத்திரிங்கிறது தெரியாமல் பகல் வரலைங்கிறது தெரியாமல் ஸ்நானம் பண்ணுறதுக்கு போயிட்டாள் யமுனா தீரத்துக்கு. அப்படி ஸ்நானம் பண்ணிட்டு இருக்கிற சமயத்தில் வருணன் அவரை பிடிச்சி பாசக்கயத்தால் கட்டி வருண பாசத்தால் கட்டி வருணலோகத்துக்கு கொண்டு போயிட்டான். அப்போது கிருஷ்ணர் காலமிருந்து பார்த்தா சுவாமி நந்தகோபனை காணும். உடனே சுவாமி புரிஞ்சின்றாள். உடனே வருணனை பார்த்து அங்கேருந்து மீட்டுன்னு வந்தார். அந்த கதையை சொன்னாள். இன்னொரு தடவை மயனுடைய புத்திரன் மயக்குமாரன் அவன் இந்திரஜாலத்தினால ஒரு மாயாஜாலத்தினால ஒரு குகையை உண்டாக்கி அதில் எல்லா கோபாலாலையும் அடைச்சி வச்சுட்டான். சுவாமிக்கு தெரிஞ்சு அதை அவள்லாம் காப்பாற்றினாள். அந்த கதையை சொன்னாள். கோபான் பிலேஷு பிஹிதான் மயசூனுனாச்ச அந்யாப்ருதம் நிசிஷயானம் அதிஸ்ரமேண. நந்த கோகுலத்தில் இருக்கிறவாள்னா ரொம்ப இன்னோசன்ட் பீப்புள். வயல்லையும் வாக்கியாலையும் எப்போ பார்த்தாலும் வேலை செஞ்சு பகல் வேலையிலலாம் வேலை செஞ்சு களைச்சி போய் ராத்திரி வேலையில் சுகமாக தூங்கின்னு இருக்கப்பட்டவாள். ஷயானம் அதிஸ்ரமேன ரொம்ப சிரமப்பட்டதுனால நன்னா நித்ரையில் இருக்கப்பட்டவாள். அப்பேற்பட்டவாளுக்கு வைகுண்டத்தை பார்க்கணும்னு ஆசை ஏற்பட்டது. சுவாமி என்ன பண்ணாள், கோகுலத்தில் இருக்கப்பட்ட அத்தனை பேரையும் வைகுண்டத்தை கொண்டு காட்டி வந்தாள். கோகுலத்தையே கொஞ்சம் நாளைக்கு வைகுண்டமாக மாற்றி காமிச்சாள் சுவாமி. அந்த கதையை சொன்னாள் இந்த ஸ்லோகத்தில். அடுத்தாப்பில் கோபைர்மகே பிரதிஹதே व्रज विप्लवाय देवेभिवर्षति पशून् कृपया रिरक्षुः धत्तोच्छिलीन्द्रम् इव सप्तदिनानि सप्त वर्षो महीद्रम् अनघैककरे சலீலம். சுவாமி என்ன பண்ணாள், நந்தவிரஜத்தில் இருக்கப்பட்ட கோபாலாலெல்லாம் நந்தகோபனும் சேர்ந்து வருஷா வருஷம் இந்திரனுக்கு யாகம் பண்ணி யஜ்ஞம் பண்ணி அவனுக்கு ஆகுதி பண்ணி ஹவிசை கொடுப்பாள். கொடுத்து, ஏ இந்திரா, உன்னால் அல்லவோ நாங்கள்லாம் சுபிக்ஷமாக இருக்கோம், நீ கொடுக்குற மழையினால் சசியம் நன்னா வளர்றது, எங்களுடைய பசு கூட்டங்களுக்கெல்லாம் நிறையா புல் நன்னா வளர்றது நீ தர மழையினாலேன்னு சொல்லி அவள் கிருத்தஜத்தையை தெரிவிச்சுன்னு பண்ணுவாள். கிருஷ்ணர் ஒரு தடவை என்ன சொன்னார், இந்த இந்திரனுக்கு எனத்துக்காக நீங்கள் போய் இந்த அவிசெல்லாம் கொடுக்குறேள், வேஸ்ட்டு, இது இயற்கையாக வர மழைக்கு அவனுக்கு போய் கொடுப்பானேன்னு உன்னை கிளப்பி விட்டார். உடனே இவள்லாம் ஆமாம் நீ சொல்கிறது ரைட்டு தான் சொல்லிவிட்டு இந்திரனுக்கு யாகம் பண்ணாமல் இருந்தாள். அவனுக்கு கோபம் வந்து, நான் என்னுடைய பவரை காட்டுறேன் பாருன்னு 7 நாளைக்கு விடாமல் மழையை பெஞ்சானாம். அப்போது ஜனங்கள்லாம் தப்பிச்சு போயிட்டால் மழை 7 நாள் அடித்தோடனே. இப்போ சுவாமி உங்கள் அத்தனை பேரையும் நான் காப்பாற்றுறேன்னு பக்கத்தில் இருந்த ஒரு மலை கோவர்தனகிரின்ட்டு, ஏன்னா அந்த மலையில் தான் பசுமாட்டு கிணங்கள்லாம் போய் சாப்பிட்டு கண்ணுட்டி மாடு எல்லாம் சாப்பிட்டு பால் கறக்கும். அதனால் கோவர்தனம்னு பேர் இருக்குது அந்த மலைக்கு பேர். அதை அப்படியே பிடுங்கி அப்படியே மலையை கொடையா ஏகக்கரே சலீலம் ஒரு கையால் விளையாட்டு மாதிரி பிடிச்சிருந்தாலாம் கொடைய. அத்தனை 7 நாளும் மழை பஞ்சத்துலேருந்து அத்தனை கோகுலத்தில் இருக்கப்பட்ட அத்தனை பிரஜைகளையும் பசுக்களையும் எல்லாரையும் காப்பாற்றிவிட்டாள் சுவாமி. இந்திரனுடைய மமதை குறைஞ்சது, அவன் வந்து சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணாங்கிற கதை இது. கோபைர்மகே பிரதிஹதே व्रज विप्लवाय देवेभिवर्षति पशून् कृपया रिरक्षुः धत्तोच्छिलीन्द्रम् इव 7 दिनानि 7 वर्षो महीद्रम् अनघैककरे சலீலம். அடுத்த ஸ்லோகத்தில் சுவாமி ராசக்கிரீடை பண்ண வைபவத்தை சொல்கிறாள். கிரீடன் வனே நிஷி நிஷாகர ரஷ்மி கௌரியாம் ராசோன்முக கலபதாயத மூர்ச்சிதேன உத்தீபித ஸ்மரருஜாம் பிரஜபிருத்வதூனாம் ஹர்த்துருஹரிஷ்யதி சிரோ தனதானுகஸ்ய. கிரீடன் வனே நிஷி நிஷாகர ரஷ்மி கௌரியாம். கௌரியாம்னா வளவளேர்னு அர்த்தம், ரஷ்மினா கிரணங்கள். நிஷாகர ரஷ்மினா சந்திரனுடைய பௌர்ணமி பூர்ணமான சந்திர தினம்.
அந்த சந்திர தினத்தன்னைக்கு சந்திரன் நடுநிஷியில் விளவிளேன்னு காஞ்சின்னு இருக்கான். எங்கே பார்த்தாலும் அரண்யம் முழுக்க விளவிளேன்னு மில்லியன் வாட் லைட்டை போட்ட மாதிரி பிரகாஷிச்சுன்னு இருக்கு. அப்பொழுது சுவாமி தன்னுடைய வேணு கானம் எடுத்து கானம் பண்ணாள், பாட ஆரம்பித்தாள். ஏன்னா சுவாமிக்கு ராசக்கிரீடை ராசா டான்ஸ் ஆடணும்னு ஆசை. இந்த சங்கீதத்தை கேட்டுவிட்டு நந்த விரஜத்தில் இருந்த அத்தனை விரஜ ஸ்திரீகளுக்கும் காமம் ஏற்பட்டு சுவாமியோடு ரமிக்கணும்னு காமம் ஏற்பட்டு அவள்லாம் பர்த்தாவை விட்டுவிட்டு நடு ராத்திரியில் எல்லாரும் ஓடி வந்தாலாம் வனத்துக்கு, யமுனா நதி கரைக்கு. அங்கே சுவாமி அவளோட கூட ராசக்கிரீடை பண்ணாள். அந்த சமயம் அவளெல்லாம் திருடின்னு போடணுங்கிறதுக்காக சங்கச்சூடன்னு ஒருத்தன் வந்தான், ராட்சசன். அவனை கொன்னாள். அதையும் இங்கே சொன்னாள். ஹர்த்துர்ஹரிஷ்யதி சிரோ தனதானுகஸ்ய, தனத அனுகஸ்ய ஃப்ரெண்ட் ஆஃப் குபேரன் சங்கச்சூடன், அவனை வதம் பண்ணாள் சுவாமி. அடுத்தாப்பில் பல ராட்சசாலை வதம் பண்ணாள். பூபாரத்தை குறைக்கணும்னு தான் சுவாமி வந்திருக்காள், அவதாரம் ரகசியம். அதனால் பல ராட்சசாலை கொடுத்த அவளுடைய லிஸ்ட்டை கொடுத்தாள். ஏச்ச பிரலம்ப கர தர்துர கேஷ்யரிஷ்ட மல்லேபகம்ச யவனாக கபி பௌண்ட்ரகாத்யாக அந்நேச்ச ஷால்வ குஜ பல்வல தந்தவக்திர சப்தோக்ஷம்பர விதூரத ருக்மி முக்கியாக. ஏச்ச பிரலம்ப கர தர்துர கேஷ்யரிஷ்ட. பிரலம்பாசுரன், தேனுகாசுரன் கழுதியாக வந்தான் அவன், பகாசுரன், கேஷிங்கிற ராட்சசன். அதனால தான் சுவாமிக்கு கேசவன்னு பேர், கேசியை வதம் பண்ணதுனால. கேசி, அரிஷ்டன், மல்லன். மல்லன்னாக்க மல்யுத்தம் பண்ணுறவன், குஸ்தி பண்ணுறவன். அவனை சுவாமி குஸ்தி பண்ணியே கொண்டுபிட்டார். இபனா யானை, குவலையாபீடம்னு ஒரு பெரிய யானை, மத யானை, அதை சுவாமி கொன்னார். கம்சன், மாமாவான கம்சன், ரொம்ப அயோக்கிய ராஜா, அவனை கொன்னார். யவனாக கபி பௌண்ட்ரகாத்யாக, துவிதன்னு ஒரு குரங்கு, பௌண்ட்ரகன், இப்பேற்பட்ட பல பேரை சுவாமி கொன்னாள். அந்நேஜ ஷால்வ குஜ, குஜனாக்க நரகாசுரனை கொன்னாள். பல்வல தந்தவக்திர, தந்தவக்திரன் அவனை கொன்னாள். இப்படி சப்தோக்ஷ 7 காலமாட்டை கொன்னாள். சம்பர விதூரத ருக்மி முக்கியாக, ருக்மிங்கிறது ருக்மிணியோட அண்ணா, அவனை கொன்னார். இப்படி சுவாமி அயோக்கிய ராஜாக்கள் எல்லாம் கொன்னார். அந்த கதையை சொன்னால் இந்த ஸ்லோகத்தில். ஏவாமிருதே சமிதிசாலின ஆத்தசாபாக காம்போஜமத்ய குரு சிருஞ்சய கைகயாத்யாக யாஸ்யந்த்யதர்சனம் அலம் பலபார்த்த பீம வியாஜாக்வயேன ஹரிணா நிலையம் ததீயம். சுவாமி என்ன பண்ணார், மகாபாரத போர்னு ஒன்று அதை வியாஜமாக வச்சுண்டு பல பார்த்த பீம, பலராமன், அர்ஜுனன், பீமன் இவாளுடைய சகாயத்தோடு கூட பல ராஜாக்களை அந்த போரில் கொண்டுவிட்டாள். காம்போஜம், மத்யன், மத்யதேசம், குருதேசம், சிருஞ்சயம், கைகேயம், இப்படி பல தேசத்து ராஜாக்களெல்லாம் அந்த சண்டையில் கொண்டாளாம். அவள்லாம் யார் பேர்பட்டவாள், சாதாரணம் இல்லை. அவள்லாம் ஆத்த சாப்பாக சமிதி ஷாலினகான்னாள். ரொம்ப யுத்தத்தில் யுத்தம் பண்ணுறதுல ரொம்ப ஞானம் உள்ளவாள். ஆத்த சாப்பாக நிறையா வில்லு அம்பு எல்லாம் கையில் வச்சுருக்கப்பட்டவாள். அப்பேற்பட்டவாளை சண்டை களத்தில், மிருதேனா சண்டை களம்னு அர்த்தம், போரில் ஜெயிச்சாள் சுவாமி. அந்த கதையை சொன்னாள். காலேன மீலிததியாம் அவமிருஷ்யன்றாம் ஸ்தோகாயுஷாம் ஸ்வநிகமோ பத தூரபாரா ஆவிர்ஹிதஸ்து அனுயுகம் சகி சத்யவத்யாம் வேதத்ருமம் விடபசோ விபஜிஷ்யதி ஸ்மா. வரப்போகிற விஷயங்களையும் சொல்கிறாள் எடுத்து நாரதருக்கு பிரம்மதேவன். காலேன மீலிததியாம் அவமிருஷ்யன்றாம் ஸ்தோகாயுஷாம் ஸ்வநிகமோ பத தூரபாரா. இப்படி சுவாமி கிருஷ்ணாவதாரம் எடுத்த பிறகு இன்னொரு கிருஷ்ணனாவும் அவதாரம் எடுத்தாலாம். கிருஷ்ணன் துவைபாயனர்னு பேர் அவருக்கு. அதுக்கு என்னத்துக்காக நாள் சத்தியவதியினுடைய புத்திரனாக காலேன மீலிததியாம், காலம்
யுக சந்தி ஏற்பட்டோன்னே பல பேருக்கு அவித்யை ஏற்பட்டு மீளித்த தியாம்னா இன்டலெக்ட் அதெல்லாம் குறைஞ்சி போய் புத்தி மூடப்பட்டு அவமிருஷ்யன்றாம் ஸ்லோகாயுஷாம் ரொம்ப அல்பாயுஷாக இருக்காள் ஜனங்கள்லாம். இதெல்லாம் பார்த்தாள் வேதம் முழுக்கவும் அவளால் படிக்க முடியாது. அதனால் வேதத்தை சின்ன சின்ன சாப்டராக பண்ணி அதை ஒவ்வொரு சாப்டரை ஒருத்தருக்குன்னு வச்சு பண்ணோம்னு சொல்லிட்டு நாலு வேதமாக அதை வியாசம் பண்ணாள். அதனால் அவருக்கு பேரே வியாசர்னு பேர். அப்படி வியாசராக சுவாமி அவதாரம் பண்ண கதையை இங்கே சொன்னாள். வேதத்ருமம் விட்டபசோ விபஜிஷ்யதி ஸ்மா. வேதமாகிய பெரிய மரத்தை கிளையாக பிரித்து பண்ணார் அப்படிங்கிறதா சொல்லி சத்தியவதிக்கு புத்திரனாக வியாசாச்சாரியாளாக பிறந்த கதையை சொன்னாள். சுவாமி பிறக்க போகிறார்னுட்டு தேவத்விஷாம் நிகமவர்த்மனி நிஷ்டிதானாம் பூர்பிர்மயேன விகிதாபிஹி அதிருஷ்யதூர்பிஹி லோகான் घनताம் மதிவிமோகம் அதிப்பிரலோபம் வேஷம் விதாய பகுபாஷ்யத ஔபதர்மியம். லோகத்தில் கலியுகம் ஆரம்பித்த பிறகு சொல்கிறாள். லோகத்தில் கலியுகம் ஆரம்பத்தில் தேவத்விஷாம் நாஸ்திகாள் சுவாமியே இல்லை ஈஸ்வரன் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கப்பட்டவாள். நிகமவர்த்மனி நிஷ்டிதானாம் வேதத்தெல்லாம் நன்னா கற்றுண்டு அதில் இருக்கப்பட்ட சரியான அர்த்தங்களை தெரிஞ்சிக்காதவாள். பூர்பிர்மயேன விகிதாபிர் அதிருஷ்யம் தூர்பி. கண்ணால் பார்க்க முடியாத ஆகாச மார்க்கத்தில் போயின்னு இருக்கப்பட்டவாள். இவாள் மோகிச்சு இருக்கப்பட்ட அத்தனை பேரையும் உபதர்மத்தை அவளுக்கு சொல்லித்தரணுங்கிறதுக்காக புத்தாவதாரம் பண்ணாள் சுவாமி. வேஷம் விதாய பகுபாஷ்யத ஔபதர்மியம். தர்மத்தை எடுத்து சொன்னாலாம், அதுக்காக புத்தாவதாரம் பண்ணாள். யர்ஹ்யாலயேஷு அபிசதாம் நஹரே கதாஸ்யு பாஷண்டினோ த்விஜஜனாः விருஷலான்ருதேவாः ஸ்வாஹா ஸ்வதா வஷடிதி ஸ்ம கிரோ நயத்ர சாஸ்தா பவிஷ்யதி கலேர் பகவான் யுகாந்தே. யுகாந்தே யுக முடிவில், அதாவது கலியுகம் ஆரம்பித்து கொஞ்ச நாள் ஆகி முடிகிற சமயத்தில் என்ன ஆகும்னாள், யர்ஹ்யாலேஷ்வபி சதாம் ந ஹரே கதாஸ்யு. கலி முடிகிற சமயத்தில் ஒவ்வொருத்தர் வீட்லேயும் ஹரிகதை பகவானுடைய நாமாக்கள் யாரும் சொல்ல மாட்டாளாம். அப்படி ஆயிடுமா? ஒவ்வொரு வீட்லேயும் பகவன் நாமா காதில் கேட்காம ஏற்படுற ஒரு காலம் வரும். அப்போ பாஷண்டினஹா, யார் மதமே வேண்டாம்னு மத சம்பந்தம் இல்லாமல் இருக்கப்பட்ட பாஷண்டிகள், தோஸ் ஹூ டோன்ட் ப்ராக்டிஸ் ரிலிஜன். துஜனாக வெறுமனை பூனலை போட்டுருப்பாள் வேறு, ஆனால் அவளுக்கும் மதத்துக்கும் ரொம்ப தூரமாக இருக்கும். அப்படிப்பட்டவாள் மிருஷல்லான்ருதேவாக. அது மாத்திரம் இல்லைன்னாள், அந்த சமயம் என்ன ஆகும், எல்லா அரசாங்கங்கள்லாம் யாரால் ஆளப்படும்னாள், நல்ல அரசனால் ஆளப்பட மாட்டாது. ரொம்பவும் கீழ்ப்பட்ட ஜாதி, கீழ்ப்பட்ட எண்ணங்கள், அறிவு இல்லாத இருக்கப்பட்டவன்கள், அவனால் அரசாங்கங்கள் ஆளப்படும். அப்பேற்பட்ட சமயம். அது மாத்திரம் இல்லைன்னாள், ஸ்வாஹா ஸ்வதா வஷடிதி ஸ்மகிரோ நயத்ர. ஒத்தராத்லியானும் ஸ்வாஹாங்கிற பதமோ ஸ்வதாங்கிற பதமோ வஷட்டுங்கிற பதமோ கேட்கவே கேட்காதான். ஏன்னால் ஸ்வாஹாங்கிற பதம் எப்போ யூஸ் பண்ணுறதுன்னா, தெய்வங்களை ஆராதித்து ஹோமங்கள் பண்ணுறதே தான் ஸ்வாஹாம்பாள். இந்திராய ஸ்வாஹா, இந்திராய இதன்னமமா, பூஷ்ணே ஸ்வாஹா, பூஷ்ணாய அப்படின்னு ஒருத்தருக்கும் ஸ்வாஹா ஸ்வாஹான்னு சொல்லி ஆகுதி கொடுக்குறோம். அப்படி இந்த ஸ்வாஹாங்கிற சொல் இருக்கே, சப்தம் இருக்கே, அது ஒவ்வொரு வீட்லேயும் இருக்க வேண்டியது. அதே மாதிரி ஸ்வதாங்கிறது ஸ்ராத்த காலத்தில் பித்திருக்களுக்கு நம்ம பிண்டம் வைக்கிற சமயத்தில் ஸ்வதாஸ்த தர்ப்பயத்தமே பித்திருன்னுட்டு சொல்கிறது. இந்த ஸ்வதாங்கிற பதம் வஷட்டுன்னா அதே மாதிரி இந்திரா யவஷட்டு, பூஷ்ணே வஷட்டுன்ட்டு தெய்வங்களை ஆராதிக்கிறதே இந்த வஷட்டுங்கிற பதம் வரும். வஷட்காரன்னு சொல்கிறது. அதை சுவாமிக்கு பேரே வஷட்காரம்னு பேர், வஷட்காரஹான்னு பேர். விஸ்வம் விஷ்ணுர் வஷட்காரா பூத பவ்ய பவத் பிரபுன்னு சொல்கிறோமோ இல்லையோ, சுவாமிக்கு விஷ்ணுவுக்கு வஷட்காரஹானே பேர். இந்த வஷட்டுங்கிறதுல சுவாமிக்கு அவ்வளவு சப்தத்தில் ருச்சி, ஆசையாம். அதனால் தெய்வங்களை போய் ஆராதிக்கிறதே வஷட்டுங்கிற பதம் உபயோகம் பண்ணணும்.
அந்த சப்தங்கள்லாம் இல்லாமல் ஒரு காலம் ஆயிடுமா? அப்படி ஆப்பிடாதனால் எந்த வீட்டில் அது இல்லையோ அந்த வீடு ஸ்மசானத்துக்கு சமம்னு சொன்னால். ஸ்வஹா ஸ்வதாகார விவர்ஜிதானி ஸ்மசான துல்லியானி கிரகாணி தானின்னாள். எந்த வீட்டில் ஸ்வாஹா ஸ்வதா இந்த மாதிரியான சப்தங்கள்லாம் கேட்குறது இல்லையோ, அமாவாசை அன்றைக்கி தர்ப்பணம் பண்ண மாட்டாள், சாத்தம் பண்ண மாட்டாள், இப்படிலாம் இருந்ததுன்னா அப்போ எங்கே ஸ்வதாங்கிற சப்தம் எங்கே வரும்? அப்படி இல்லாத வீடு ஸ்மசான துல்லியானி கிரகாணி தானி. அப்போ ஏற்பட்ட வீடுகள்லாம் ஸ்மசானத்துக்கு ஒப்புங்கிறதா சொல்கிறது. அது மாதிரி நல்ல வீடு சுத்தமானம்னா பூதம் ஹி தத் கிரகம் எத்திர ஸ்வதாகாரா பிரவர்த்ததே. அதனால் எந்த வீட்டில் ஸ்வதா இப்போ பார்த்தாலும் அமாவாசை தர்ப்பணம், சங்கிரமண தர்ப்பணம், இப்படி தர்ப்பணம் பண்ணி ஸ்வதாங்கிற வார்த்தைகள் இருக்கோ அந்த வீடு பூதம் பியூரிஃபை ஆகிடுறதுன்னாள். அப்படி ஸ்வாஹா ஸ்வதா வஷடதி ஸ்மனி கிரோ நயத்ர சாஸ்தா பவிஷ்யதி கலேத் பகவான் யுகாந்தே. இப்படி ஒரு காலம் வரும். அந்த சமயத்தில் எல்லாரையும் உத்தரணம் பண்ணுங்கிறதுக்காக சுவாமி கல்கியாவதாரம் பண்ணிட்டு வராள் நாள். ஃப்யூச்சரில் வரப்போகிற அவதாரத்தை சொன்னாள். யர்ஹ்யாலயேஷ்வபி சதாம் நஹரே கதாஸ்யு பாஷண்டினோ த்விஜஜனா ரிஷலா நிருதேவாஹ ஸ்வாஹா ஸ்வதா வஷடிதி ஸ்ம கிரோ நயத்ர சாஸ்தா பவிஷ்யதி கலேர் பகவான் யுகாந்தே. இப்படி கல்கியாவதாரம் பரிந்தும் எல்லா அவதாரங்களையும் சொன்னாள். இதை நம்ம சேர்ந்து இப்போ அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமः. அத ஸ்ரீமத் பாகவதே द्वितीयस्कन्धे सप्तमोऽध्यायः. भूमेः सुरेतरवरूथ विमर्दितायाः भूमेः सुरेतरवरूथ विमर्दितायाः भूमेः सुरेतरवरूथ विमर्दितायाः क्लेशं व्ययाय कलया सितकृष्णकेशः केशं व्ययाय कलया सितकृष्णकेशः केशं व्ययाय कलया सितकृष्णकेशः जातः करिष्यति जनान् उपलक्ष्य मार्गः जातः करिष्यति जनान् उपलक्ष्य मार्गः जातः करिष्यति जनान् उपलक्ष्य मार्गः कर्माणि चात्ममहिमोपनिबन्धनानि कर्माणि चात्ममहिमा उपनिबन्धनानि कर्माणि चात्ममहिमोपनिबन्धनानि तोकेन जीवहरणं यदुलूकिकायाः तोकेन जीवहरणं यदुलूकिकायाः तोकेन जीवहरणं यदुलूकिकायाः त्रैमासिकस्य च पदा शकटोपवृत्तः त्रैमासिकस्य च पदा शकटः अपवृत्तः त्रैमासिकस्य च पदा शकटोपवृत्तः यद्रिङ्गतान्तरगतेन दिविस्पृशोर्वा यत् रिङ्गतान्तरगतेन दिविस्पृशोर्वा यद् रिङ्गतान्तरगतेन दिविस्पृशोर्वा उन्मूलनं तु इतरथा अर्जुनयोर्न भाव्यम् उन्मूलनं तु इतरथा अर्जुनयोर्न भाव्यम् उन्मूलनं तु इतरथार्जुनयोर्न भाव्यम् यद्वै व्रजे व्रजपशून् विशतोऽयपीतान् यद्वै व्रजे व्रजपशून् विशतोऽयपीतान् यद्वै व्रजे व्रजपशून् विशतोऽयपीतान् पालांस्त्वजीवयत् अनुग्रहदृष्टिवृष्ट्या पालांस्त्वजीवयत् अनुग्रहदृष्टिवृष्ट्या पालांस्त्वजीवयत् अनुग्रहदृष्टिवृष्ट्या तच्छुद्धये अतिविषवीर्यविलोलजिह्वं तच्छुद्धयेति विषवीर्यविलोलजिह्वं तच्छुद्धये अतिविषवीर्यविलोलजिह्वम् उच्चाटयिष्यत् उरगं विहरन् ह्रदिन्याम् उच्चाटयिष्यदुरगं विहरन् ह्रदिन्याम्
उच्चाटयिष्यदुरगं विहरन् ह्रदिन्याम् तत्कर्म दिव्यम् इव यन्निशि निश्चयानम् तत्कर्म दिव्यमिव यन्निशि निश्चयानम् तत्कर्म दिव्यमिव यन्निशि निश्चयानम् दावाग्निना शुचिवने परिदह्यमाने दावाग्निना शुचिवने परिदह्यमाने दावाग्निना शुचिवने परिदह्यमाने उन्नेष्यति व्रजम् अतो अवसितान्तकालम् उन्नेष्यति व्रजमतो अवसितान्तकालम् उन्नेष्यति व्रजमतो अवसितान्तकालम् नेत्रे पिधाप्य सबलो अनधिगम्यवीद्यः नेत्रे पिधाप्य सबलो अनधिगम्यवीद्यः नेत्रे पिधाप्य सबलो अनधिगम्यवीद्यः गृह्णीत यद्यदुपबन्धममुष्यमाता गृह्णीत यद्यदुपबन्धममुष्यमाता गृह्णीत यद्यदुपबन्धममुष्यमाता शुल्बं सुतस्य न तु तत् तदमुष्यमाति शुल्बं सुतस्य न तु तत् तदमुष्यमाति शुल्बं सुतस्य न तु तत् तदमुष्यमाति यजृम्भतोऽस्य वदने भुवनानि गोपी यजृम्भतोऽस्य वदने भुवनानि गोपी यजृम्भतोऽस्य वदने भुवनानि गोपी संवीक्ष्य शङ्कितमनाः प्रतिबोधितासीत् संवीक्ष्य शङ्कितमनाः प्रतिबोधितासीत् संवीक्ष्य शङ्कितमनाः प्रतिबोधितासीत् नन्दं च मोक्ष्यति भयात् वरुणस्य पाशात् नन्दं च मोक्ष्यति भयात् वरुणस्य पाशात् नन्दं च मोक्ष्यति भयात् वरुणस्य पाशात् गोपान् बिलेषु पिहितान् मयसूनुना च गोपान् बिलेषु पिहितान् मयसूनुना च गोपान् बिलेषु पिहितान् मयसूनुना च अन्यापृतं निशिशयानमतिश्रमेण अन्यापृतं निशिशयानमतिश्रमेण अन्यापृतं निशिशयानमतिश्रमेण लोकं विकुण्ठमुपनेष्यति गोकुलं स्म लोकं विकुण्ठम् उपनेष्यति गोकुलं स्म लोकं विकुण्ठमुपनेष्यति गोकुलं स्म गोपैर्मखे प्रतिहते व्रजविप्लवाय गोपैर्मखे प्रतिहते व्रजविप्लवाय गोपैर्मखे प्रतिहते व्रजविप्लवाय देवेभिवर्षति पशून् कृपया रिरक्षुः देवेभिवर्षति पशून् कृपया रिरक्षुः देवेभिवर्षति पशून् कृपया रिरक्षुः दत्तोच्छिलीन्द्रम् इव सप्तदिनानि सप्त दत्तोच्छिलीन्द्रमिव सप्तदिनानि सप्त दत्तोच्छिलीन्द्रमिव सप्तदिनानि सप्त वर्षो महीध्रम् अनघैककरे सलीलं वर्षो महीध्रम् अनघ एककरे सलीलं वर्षो महीध्रम् अनघैककरे सलीलं वर्षो महीध्रम् अनघैककरे सलीलं क्रीडन् वने निशिनिशाकररश्मिगौर्यां क्रीडन् वने निशिनिशाकररश्मिगौर्यां क्रीडन् वने निशिनिशाकररश्मिगौर्यां रासोन्मुखः कलपदायत मूर्छितेन रासोन्मुखः कलपदायत मूर्छितेन रासोन्मुखः कलपदायत मूर्छितेन उद्दीपितस्मररुजां व्रजभृद्वधूनाम् उद्दीपितस्मररुजां व्रजभृद्वधूनाम् उद्दीपितस्मररुजां व्रजभृद्वधूनां हर्तुर्हरिष्यति शिरो धनदानुगस्य
हर्तुर्हरिष्यति शिरो धनदानुगस्य हर्तुर्हरिष्यति शिरो धनदानुगस्य ये च प्रलम्ब खर दर्दुरकेश्यरिष्ट ये च प्रलम्ब खर दर्दुरकेश्यरिष्ट ये च प्रलम्ब खर दर्दुरकेश्यरिष्ट मल्लेभकंस यवनाः कपिपौण्ड्रकाद्याः मल्लेभकंस यवनाः कपिपौण्ड्रकाद्याः मल्लेभकंस यवनाः कपिपौण्ड्रकाद्याः अन्ये च शाल्व कुज बल्वल दन्तवक्त्र अन्ये च शाल्व कुज बल्वल दन्तवक्त्र अन्ये च शाल्व कुज बल्वल दन्तवक्त्र सप्तोक्षशम्बरविदूरथ रुक्मिमुख्याः सप्तोक्षशम्बरविदूरथ रुक्मिमुख्याः सप्तोक्षशम्बरविदूरथ रुक्मिमुख्याः ये वामृधे समितिशालिन अत्तचापाः ये वामृधे समितिशालिन अत्तचापाः ये वामृधे समितिशालिन अत्तचापाः काम्बोज मत्स्य कुरु सृञ्जय कैकयाद्याः काम्बोज मत्स्य कुरु सृञ्जय कैकयाद्याः काम्बोज मत्स्य कुरु सृञ्जय कैकयाद्याः यास्यन्त्यदर्शनम् अलम् बलपार्थभीम यास्यन्त्यदर्शनम् अलम् बलपार्थभीम यास्यन्त्यदर्शनमलम् बलपार्थभीम व्याजाह्वयेन हरिणा निलयं तदीयं व्याजाह्वयेन हरिणा निलयं तदीयं व्याजाह्वयेन हरिणा निलयं तदीयं कालेन मीलितधियाम् अवमृश्य नृणां कालेन मीलितधियाम् अवमृश्य नृणां कालेन मीलितधियाम् अवमृश्य नृणां स्तोकायुषां स्वनिगमो बत दूरपारः स्तोकायुषां स्वनिगमो बत दूरपारः स्तोकायुषां स्वनिगमो बत दूरपारः आविर्हितस्तु अनुयुगं स हि सत्यवत्याम् आविर्हितस्तु अनुयुगं स हि सत्यवत्याम् आविर्हितस्त्वनुयुगं स हि सत्यवत्यां वेदद्रुमं विटपशो विभजिष्यति स्म वेदद्रुमं विटपशो विभजिष्यति स्म वेदद्रुमं विटपशो विभजिष्यति स्म देवद्विषां निगमवर्त्मनि निष्ठितानां देवद्विषां निगमवर्त्मनि निष्ठितानां देवद्विषां निगमवर्त्मनि निष्ठितानां पूर्वीमयेन विहिताभिरदृश्यतूर्भिः पूर्वीमयेन विहिताभिरदृश्यतूर्भिः पूर्भिर्मयेन विहिताभिरदृश्यतूर्भिः लोकान् घ्नतां मतिविमोहमतिप्रलोभं लोकान् घ्नतां मतिविमोहमतिप्रलोभं लोकान् घ्नतां मतिविमोहमतिप्रलोभं वेषं विधाय बहुभाष्यत औपधर्म्यं वेषं विधाय बहुभाष्यत औपधर्म्यं वेषं विधाय बहुभाष्यत औपधर्म्यं यर्ह्यालयेषु अपि सतां न हरे कथा स्युः यर्ह्यालयेष्वपि सतां न हरे कथा स्युः यर्ह्यालयेष्वपि सतां न हरे कथा स्युः पाषण्डिनो द्विजजनाः वृषला नृदेवाः पाषण्डिनो द्विजजनाः वृषला नृदेवाः पाषण्डिनो द्विजजनाः वृषला नृदेवाः स्वाहा स्वधा वषडति स्वगिरो नयत्र स्वाहा स्वधा वषट् इति स्मगिरो नयत्र
ஸ்வாஹா ஸ்வதா வஷட் இதி ஸ்மகிரோ நயத்ர சாஸ்தா பவிஷ்யதி கலேः பகவான் யுகாந்தே சாஸ்தா பவிஷ்யதி கலேः பகவான் யுகாந்தே சாஸ்தா பவிஷ்யதி கலேர் பகவான் யுகாந்தே. இவ்வாறாக எல்லா அவதாரங்களையும் பிரம்மா நாரதருக்கு உபதேசம் முன்னாள். சுவாமி எடுத்த அவதாரங்களில் முக்கியமான எல்லா அவதாரங்களையும் எடுத்து சுருக்கமாக சொன்னாள். அதன் பிறகு சொன்னாள், சிருஷ்டி காலத்தில் தபஸு பிரம்மாவான நான், ரிஷிகணங்கள், 9 பிரஜாபதிகள், அதே மாதிரி ஸ்திதி காலத்தில் தர்மம், மகாவிஷ்ணு, மனுக்கள், தேவகணங்கள், ராஜாக்கள், அதே மாதிரி சமஹார காலத்தில் அதர்மம், ருத்ரன், கோபத்தோடு இருக்கப்பட்ட அசுராள், எல்லாம் பகவானுடைய மாயா விபூதிங்கிறதா சொன்னாள். சர்க்கே தபோகம் ரிஷயோ நவையே பிரஜேஷாக. சர்க்கம்னா சிருஷ்டி ஆரம்பத்துலேன்னு அர்த்தம். அப்போ சிருஷ்டி ஆரம்பத்தில் என்னென்ன இருக்குன்னாள், தபஸ் இருக்கு, அகம் பிரம்மாவான நான் இருப்பேன், ரிஷயோ எல்லா ரிஷிகணங்களும் இருப்பாள், நவையே பிரஜேஷாக 9 பிரஜாபதிகள் இருப்பாள். சர்க்கத்துக்கு அப்புறம் ஸ்தானம். ஸ்தானம் என்றால் எந்த உண்டாக்கின லோகங்களெல்லாம் அப்படி நிற்கும், இருந்துட்டுருக்கும். அதை போஷிக்கிறவர் மகாவிஷ்ணு. அந்த ஸ்தான சமயத்தில் யார் யார் இருப்பாள்னால், ஸ்தானேத தர்மமக மனு அமராவனீஷாக. அமர அவனீஷாக. ஸ்தான சமயத்தில் தர்மம் இருக்கும். மகம்னாக்க விஷ்ணு, மகாவிஷ்ணு அவர் இருப்பார். மனுக்கள் இருப்பாள். அமர தேவதைகள் இருப்பாள், தேவனங்கள் இருப்பாள். அவனீஷாக ராஜாக்கள் இருப்பாள். ஸ்தானே தர்ம மக மன்வமராவனீஷாக. கடைசியில் அந்த காலம் வரத்தே முடிவு, பிரளயம் ஏற்படும், சம்ஹார காலம். அந்தே தூ அதர்மம் இருக்கும். ஹர ருத்ரன் இருப்பர். மன்யு பசாசுராத்யாக கோபத்தோடு கூடிய அசுராத்யாக அசுரர்கள் இருப்பாள் நாள். அசுராத்யான்னு சொல்கிறதுலே என்ன அர்த்தம்னாள், ஆத்திய பதேன பூத பிரேத பிசாச்சாதையானால் क्रूर स्वभावाश्चன்னு அர்த்தம் அப்படின்னு வியாக்கியானம் பண்ணார் ஸ்ரீதரர். ஆத்தியாகங்கிறதுல என்ன அர்த்தம்னாள், அது மாத்திரம் இருக்க மாட்டாள், பிரளய காலம் வந்து கடைசி காலம் வந்து கொடுத்து பூமிக்குன்னு எப்போன்னு தெரிஞ்சுக்கணும்னா நிறையா டெரரிஸ்ட் இருப்பாள் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு தான் இந்த வியாக்கியானத்தில் சொன்னாள். அப்படி இதெல்லாம் என்னென்னால் இது அத்தனையும் சுவாமியினுடைய மாயா விபூதிங்கிறதா புரிஞ்சுக்கோன்னாள். சர்க்கே தபோகம் ரிஷயோ நவயே பிரஜேஷாக ஸ்தானே தர்ம மக மன்வமராவனீஷாக அந்தே தூ அதர்ம ஹர மன்யு வசாசுராத்யாக மாயா விபூதய இமாக புருஷக்தி பாஜா. இதெல்லாம் சுவாமியினுடைய மாயா விபூதிங்கிறதா தெரிஞ்சுக்கோன்னாள். சுவாமியினுடைய வீரியத்தை உன்னால் கணக்கு பண்ண முடியுமான்னாள். பண்ண முடியாதுங்கிறதுக்காக அடுத்த ஸ்லோகம் சொன்னாள். விஷ்ணோர்னு வீத்ய கணனாம் கதமோர்ஹதீய யப்பார்த்திவான்யபி கவிஹி விமமே ரஜாம்சி சஸ்கம்பயஸ்வரஹசா அஸ்கலதா திரிபிருஷ்டம். அஸ்கலதா துளியும் கஷ்டமில்லாமன்னு அர்த்தம். திரிபிருஷ்டம்னா 3 லோகம்னு அர்த்தம். ஸ்வரமஹசானா தன்னுடைய கால்கள்னாலேன்னு அர்த்தம். சஸ்கம்பயः ஸ்வரஹசா அஸ்கலதா திரிபிருஷ்டம் யஸ்மாத் திரிசாம்ய சதனாத் உருகம்பயானம். சுவாமி திருவிக்கிரமாவதாரம் எடுத்தாள். அப்போது அவருடைய கால் இப்படி அசையாமல் ரொம்ப எனர்ஜியோடு கூட உயரக்க போய் சத்தியலோகம் பரிந்தும் போச்சு. அதுதான் சொல்கிறாள். துளி கூட கஷ்டம் இல்லாமல் ஸ்வரகசா தன்னுடைய பாதத்தினுடைய சக்தியினால் வேகத்தினால எதை பிடிச்சாள், சஸ்கம்ப யஹா எல்லாத்தையும் பிடிச்சார் இல்லையா, எல்லாத்தையும் தொட்டுவிட்டாள். உயரக்க இருக்கப்பட்ட எல்லாத்தையும் 3 லோகத்தையும் திரிபிருஷ்டம் 3 லோகங்களையும் சுவாமி தொட்டார் இல்லையா. யஸ்மாத் திரிசாம்ய சதனாத் உரு கம்பயானம். சதனாத்து உரு கம்பயானம்னாள். அந்த சுவாமியினுடைய அந்த பாதார விந்தங்கள் இருக்கே அதுதான் அமைதியை கொடுக்குங்கிறதா அர்த்தம். இங்கே
விஷ்ணோர்னுவீர்ய கணனாம் கதமோர்ஹதீஹ எப்பார்த்திவான்யபி கவி விமமே ரஜாம்சி. இதான் வேதத்துலேயும் போய் சொல்லு. விஷ்ணோர்னு கம் வீத்யாணி பிரவோச்சம் எப்பார்த்திவானி விமமே ரஜாகும்சின்னு விஷ்ணுவை பற்றி சொல்கிறத, விஷ்ணுவுடைய வீரியத்தை பார்த்திவானி லோகத்தில், இப்போ உலகத்தில் எத்தனை மணல் துளி மண் பொடிகள் எத்தனை இருக்குங்கிறத எண்ணிப்பிடலாம். விஷ்ணோர்னு வீதிய கணனாம் கதமோ அர்ஹதீஹ யஹா பார்த்திவான்யபி கவிஹி விமமே ரஜாகும்சி. லோகத்தில் பூமியில் இருக்கப்பட்ட தூசு தூளி எல்லாத்தையும் எண்ணணும்னா சயின்டிஸ்ட் அத்தனையும் கணக்கெடுத்து சொல்லிடலாம். அவளுக்கு அத்தனை சக்தி இருக்குது. அப்பேற்பட்ட சயின்டிஸ்டுகள் கூட பகவானுடைய வீரியத்தை அளக்க முடியாதாம். அதுதான் இந்த ஸ்லோகத்தை சொன்னாள். நாந்தம் விதாம் யகமமி முனயோக்ரஜாஸ்தே ந அந்தம் விதாம் இ அகம் அமி முனயோக்ரஜாஸ்தே மாயாபலஸ்ய புருஷஸ்ய குதோ வராயே காயன் குணான் தசசதானன ஆதிதேவः சேஷோதுனாபி சமவஸ்யதி நாஸ்யபாரம். பகவான் ஸ்ரீமன் நாராயணனுடைய அவருடைய பௌருஷத்தையும் அவருடைய வீரியத்தையும் அவர் எங்கே யாருங்கிறத அவர் யாருன்னு எங்களாலேயே புரிஞ்சிக்க முடியல. நான் அந்தம் விதாமி அகமமி முனையோ அக்ரஜாஸ்தே முனையா அக்ரஜாஸ்தே. உனக்கு முன்னாடி நாரதா ஏற்பட்ட இந்த ரிஷிகணங்கள் யார் காட்டுறாள்? சனத்குமாரால் காட்டுறாள். அப்பேற்பட்டவாளாலையும் என்னாலையும் அந்த பகவானுடைய முடிவு என்ன, ஆரம்பம் என்ன ஒன்றும் புரிய மாட்டேங்கிறதுக்கு. மாயாபலஸ்ய புருஷஸ்ய குதோவராயே. அப்படி இருக்கிறதே இந்த சாதாரண ஜனங்கள் எப்படி சொல்ல முடியும்? அது மாத்திரமா? காயன் குணம் தசசதானன ஆதிதேவகா. எல்லாருக்கும் முதல்ல தோன்றின ஆதிசேஷன் இருக்கானே, அவனுக்கு தசசதானனம் 1000 தலைகள் இருக்குது. அந்த 1000 தலையாலையும் 1000 வாயாலையும் பகவானுடைய குணத்தை அவன் பாடின்னு இருக்கான். அவனாலேயே பகவானுடைய பாரம் அவர் யாருங்கிறத கண்டுபிடிக்க முடியல. சேஷோதுனா அப்படி சமவசியதி ந அஸ்ய பாரம். பகவானுடைய முடிவு என்னங்கிறத அவரை கண்டுபிடிக்க முடியல அவனாலேயே. அப்பேற்பட்ட பிரபு அவர் நாராயணன், ஸ்ரீமன் நாராயணன்னு நாராயணனை பற்றி சொன்னாள். ஏஷாம் ச ஏஷ பகவான் தயேதனந்தா. ஆனால் அப்பேற்பட்ட சுவாமி கூட ஈஸியாக பிடிச்சி விடலாம்னாள். அந்த சுவாமியை அடைஞ்சு விடலாம், தெரிஞ்சு விடலான்னாள். எப்படின்னாள்? ஏஷாம் ச ஏஷ பகவான் தயேத் அனந்தா சர்வாத்மனாஸ்ரித பதோ எதி நிர்வியலீகம். எதி நிர்வியலீகம். நிர்வியலீக்கம்னா கபடம் இல்லாமல் அர்த்தம். சும்மா வேஷம் போடாமல் மனசை உருக பகவான்கிட்ட அந்த சரணத்தில் கொண்டு சரணம்னு வச்சுட்டாக்க பகவானை சரணம் அடைஞ்சுட்டா. பிரபத்தின்னு சொல்லி உன்னை அடையிறோங்கிறதாக பண்ணிவிட்டாள். அப்போ என்னன்னாள்? தே துஸ்தராம் அதிதரந்தி ச தேவமாயாம். கடக்கிறதுக்கு முடியாத தேவமாயே கடக்க அருள் புரிகிறாராம் சுவாமி. துஸ்தராம் அதிதரந்தினாள். துஸ்தராம், அதை கடக்கவே முடியாது இந்த மாயையே. அந்த அப்பேற்பட்ட இந்த மாயையே கடக்க பண்ணுறாளாம் அந்த சுவாமி பிரபு. அனுகிரகம் பண்ணுறாள். நெய்ஷாம் மமாகம் இது தீ ஸ்வஸ்ருகால பக்ஷே. உடனே அவனுக்கு என்ன தோணிப்படுறதா? நான் அகம் மமாகம் இது. மமக்காரம் அகங்காரம் எல்லாம் போயிடுமா? அகம் கரோமி இது. அகம் கரோமிங்கிறது தான் அகங்காரம். நான் தான் எல்லாம் பண்ணுறேன்னு நினச்சிக்கிறது. இது எல்லாம் எனக்கு சொந்தம்ங்கிறது மமக்காரம். அதனால்தான் சுவாமிக்கு அர்ப்பணம் பண்ணுறதே அக்னயே ஸ்வாஹா. அக்னய இதன் நமமா, இது ந மமா, இது என்னோடது இல்லை, இது அக்னியோடது. அக்னிக்கு கொடுக்குறேனே அது என்னோட சொத்தேன்னு நினச்சிக்க வேண்டாம். எல்லாம் பகவான் கொடுத்தது தான் திருப்பி உனக்கு கொடுக்க போகிறேங்கிறதுக்காக சொல்கிறோம். அப்படி நம்பரபாவியத்தோட அக்னயே இதன் நமமா, அக்னயே ஸ்வாஹா, அக்னியே உனக்கு இதை கொடுக்குறோம்னா இது எங்கே இருந்தது? என்னோட தானே. நான் போய் பணத்தை கொடுத்து இந்த நெய்யை வாங்கிட்டுறல. இந்த நெய்யை உண்டாக்கினது பகவான், அந்த பணத்தை எனக்கு கொடுத்ததும் பகவான், என்னையும் உண்டாக்கினது பகவான். அதனால் இது என்னோடது சொந்தமே இல்லைங்கிறதா சொல்லி வினயத்தோடு கொடுக்கறது இருக்கே, அதுதான் அந்த மமக்காரம் இல்லைன்னு அர்த்தம். நெய்ஷாம் மமாகமிதி தீஹி. அவனுடைய புத்தி என்ன ஆகிடும்? நாள் சரணம் அடைஞ்சால் பகவானை போய். ஸ்வஸ்ருகால பக்ஷே. ஸ்வான நாய். இந்த நாய் நரி எல்லாம் திங்க போகிறது இந்த உடம்பை ஒரு நாளைக்கு. அப்பேற்பட்ட உடம்பு தான் நான்கிற எண்ணம் போயிடுமா.
அதுக்குள்ளே வேற இன்னும் இருக்கே ஆத்மா, அதுதான் நான்கிறது புரிஞ்சுடணும்னா வேதாகமங்க பரமஸ்யகி யோகமாயாம். யாரெல்லாம் பகவானை நன்னா புரிஞ்சு மாயையை புரிஞ்சு பகவானுடைய மாயை நன்னா புரிஞ்சு கொண்டவாள்னு ஒரு லிஸ்ட்டு கொடுத்தாள். யாருன்னாள்? வேதாகம் அங்க பரமஸ்யகி யோகமாயாம் யூயம் பவச்ச பகவான் அத தைத்தியவர்யः பத்னி மனோ சச்ச மனுஷ்ச ததாத்மயாச்ச ரஹசீன பர்ஹி ரிபுரங்க உதத்ருவச்ச. எல்லாத்தையும் சொன்னால் யார் யாரெல்லாம் சுவாமியை புரிஞ்சின்றவாள் மாயையை புரிஞ்சின்றவாள்னு ஒரு லிஸ்ட்டு கொடுத்தாள். வேதாகம் யார் வேத யாரெல்லாம் தெரியுமா? பகவானுடைய மாயை பற்றியும் மகானை பற்றியும் எனக்கு தெரியும், நான் புரிஞ்சுட்டுருக்கேன். வேதாகம் அங்க பரமஸ்ய யோகமாயாம் யூயம். யூயம்னா ப்ளூரல், துவம்னா நீன்ட்டு நாரதரை போய் சொல்லலை. இது பூஜாயாம் பகுவச்சனம்னு நினச்சிக்கப்படாதுன்னு வியாக்கியானக்காரா சொல்லிவிட்டாள். இது யூஎம்ங்கிற பதம் போட்டதுக்கு காரணம் என்னென்னா, இது சனகாதீன் அந்தர்பாவிய பகுவச்சனம் யூஎம் இதி. யூஎம்ங்கிறதுக்கு என்ன காரணம்னா, பகுவச்சனம் ஏன் போட்டிருக்காள்னா, சனகாதீன்னு சனக சனந்தன சனாதன சனத்சுஜாத்தாள்னு 4 குமாராள் இருக்காளே, அவளுக்கு தெரியுங்கிறதுக்காக யூஎம்னு பதத்தை போட்டாலாம். ஏ பவஷ்ச பகவான் பரமேஸ்வரன், பகவான் பரமேஸ்வரனுக்கு தெரியும். அத தைத்தியவத்யா இருக்கிறதுல வசத்தியான தைத்தியால் இந்திராதி தேவதைகளுக்கு தெரியும். பத்னி மனோ சச்ச மனுஷ்ச சுவயம்புவ மனுக்கு தெரியும் நாள். அது மாத்திரமில்லை, சுவயம்புவனுடைய பத்னியான சதரூபா தேவிக்கு தெரியும். மனோஹ பத்னி ஸ்வயம்புவசிய பத்னி சதரூபா. பத்னி மனோஹ சச்ச மனுஷ்ச ததாத்மஜாச்ச ஆத்மஜாக. அந்த சதரூபைக்கும் ஸ்வயம்புவ மனுக்கும் பிறந்த 5 குழந்தைகள் அவளுக்கு புரியும் நாள். உத்தானபாதன், பிரியவிரதன், ஆகூதி, பிரசூதி, தேவஹூத்தின்னு 5 பேர். அந்த 5 குழந்தைகளுக்கும் தெரியும். நான் புரிஞ்சுட்டுருக்காவா அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொன்னால். பிராச்சீன பரிஷுக்கு தெரியும். ரிபுக்கு தெரியும். அங்கன்கிறது வேணனோட அப்பா, அந்த அங்கனுக்கு தெரியும். உத துருவஷ்ச துருவசுவாமிக்கு தெரியும். சின்ன குழந்தை துருவன் புரிஞ்சுன்னுட்டான். அடுத்த ஸ்லோகத்தில் சொன்னால் யாராருன்னு பெருசாக லிஸ்ட்டு கொடுத்தாள். இக்ஷ்வாகுரைல முச்சுகுந்த விதேகாதி ரக்வம்பரீஷ சகரா கயனாகுஷாத்யாக மாந்தாத்ரு அலர்க்க சததனு அனுரந்தி தேவாக தேவம் ரதோ பலிரமூர்த்தரையோ திலீபா. இத்தனை பெரிய லிஸ்ட்டு கொடுத்தாள். எல்லாருக்கும் யாராருக்கு தெரியும்ட்டு. சௌபர்யுதங்க சிபிதேவள பிப்பலாத சாரஸ்வதோத்தவ பராசர புரிஷேணாः ஏ அந்யே விபீஷண ஹனுமத் உபேந்திரதத்த பார்த்தாஷ்டிஷேண விதுர ஸ்ருததேவவர்யாः. இத்தனை பெரிய லிஸ்ட்டு கொடுத்தாள். இத்தனை பேருக்கும் இந்த பகவான் அவன் பற்றியும் அவருடைய மாயை பற்றியும் தெரியும்னாள். யாருன்னாள்? இக்ஷ்வாகு தெரியும். இக்ஷ்வாகு ரெயில முச்சுக்குந்தனத்தை விதேக ஜனகருக்கு தெரியும். காதிக்கு தெரியும். ரகு தெரியும். அம்பரீஷன் சகரன், கயன், நாகுஷன், மாந்தாத்தா, அலர்கன், சததனு, அணு, ரந்திதேவன், பீஷ்மர், பலிச்சக்கரவர்த்தி, அமூர்த்தரயன், திலீபன், சௌபரி, முதங்கன், சிபிச்சக்கரவர்த்தி, தேவலர், இவெல்லாம் ரிஷிகள், தேவலர், பிப்பலாதர், இப்படி லிஸ்ட்டு கொடுத்தால். சாரஸ்வதர்னு ஒருத்தர், உத்தவர், பராசரர், பூரிசேனன், அதோடு கூட விபீஷணன், ஹனுமான், சுகாச்சாரியாள், அர்ஜுனன், ஆர்ச்சிஷேனன், விதுரன், ஸ்ருததேவன், இப்படி பெரிய லிஸ்ட்டு கொடுத்தாள். அவள் பேரை கேட்டாலே புண்ணியங்கிறதுனால இத்தனை பேரையும் சொன்னேன். இத்தனை பேரையும் சொன்னால் இத்தனை பேருக்கும் மாயைனா என்ன, பகவான்னா என்ன தெரிஞ்சுட்டு இருக்காள் வாழ்நாள். தேவை விதந்தி அதிதரந்தி ச தேவமாயாம். இதை படிச்சுட்டு இருக்கவாளுக்கு உடனே அப்படின்னா அவளுக்கு தான் தெரியும்
அந்த மாதிரி நமக்கு ஒன்றும் தெரிய போகிறதுலேன்னு எண்ணம் ஏற்படப்படாதுங்கிறத அடுத்த ஸ்லோகத்தை சொன்னாள். தேவை விதந்தி அதிதரந்தி ச தேவமாயாம். தேவமாயன்னா என்ன, பகவான்னா யாருங்கிறத புரிஞ்சுக்கணும்னா எல்லாராலையும் முடியும். தேவை விதந்தி அதிதரந்தி, மாயே கடக்க முடியும்னால் யாராலேனால் ஸ்திரீ சூத்ரகூண சபரா அபி பாப ஜீவாக. பாப ஜீவன் பண்ணிட்டு இருக்கப்பட்டவாள், ஸ்திரீகள் கீழ் ஜாதியில் இருக்கப்பட்டவாள், ஹூணன் சபரன் இத்தியாதி ரொம்ப குறைஞ்ச சம்ஸ்காராதிகள் அடைஞ்சவாள், அவளால் கூட தரணம் பண்ண முடியும். ஆனால் என்ன பண்ணணும்னால் பகவானை போய் ஈவன் நான் ஹியூமன் பீயிங் திரியஜனாக நான் யத்யத்புதக்ரமபராயண ஷீலசிக்ஷாக எதி அத்புதக்ரமபராயண ஷீலசிக்ஷாகன்னாள். எப்போ பகவானை பாராயணம் பண்ணிண்டு எப்போ பார்த்தாலும் பகவத்குணத்தை கேட்டுண்டு பகவான்கிட்ட போய் அவன் கால்களில் சரணம்னு விழறவாள் இருக்காளே, அப்பேற்பட்டவாள் நான் ஹியூமன் பீயிங்காக இருந்தால் கூட பரவாயில்லைன்னாள். மனுஷியாளாக இருக்கணும்னு முறை கிடையாது. திரியக்ஜனாபி. அதனால தான் ஒரு பசுவான கஜேந்திரனுக்கு மோட்சம் கொடுத்ததை சொன்னால் முன்னாடி. திரியக்ஜனா அபி கிமு ஸ்ருததாரணாயே. அப்படி இருக்கிறதே நன்கு பகவத்குணத்தை கேட்டு அதை தாரணையில் கொண்டு வந்து பகவான்கிட்ட சரணம்னு கொண்டு மனசை வச்சவாளுக்கு கிடைக்காதா? கண்டிப்பாக. தேவை விதந்தி அதிதரந்தி ச தேவமாயாம் ஸ்திரீ சூத்ரகூண சபரா அப்பி பாபஜீவாக யத்யத்புத கிரமபராயண ஷீலசிக்ஷாக திரியக்ஜனாக அப்பி கிமு ஸ்ருததாரணாயே. அப்படி இருக்கிறதே பகவான் பற்றி சொல்லிட்டு பாகவதத்தை வாசிந்து கேட்டுருக்கிறவாளுக்கு கேட்கவே வேண்டாம். கண்டிப்பாக மாயை தரணம் பண்ண முடியும்னாள். சஸ்வத் பிரசாந்தம் அபயம் பிரதிபோத மாத்திரம். இது நித்திய சுகம் நாள். சஸ்வத்துனா நித்தியம், எப்போதும் அர்த்தம். சஸ்வத் பிரசாந்தம், எப்போதும் சஸ்வத்து பிரசாந்தம். அபயம், அப்போது என்ன ஆகலாம், பயம் போயிடும் நாள். எப்போ பயம் ஏற்படுறதுனால துவைத்தாத் பயம் பவதி நாள். எப்போ எல்லாம் அத்வைத்தம்னு தெரிஞ்சுட்டானோ, தான் யாருன்னு தெரிஞ்சுட்டு நம்ம அத்வைத்தின்னு புரிஞ்சுட்டாக்க அப்போ பயப்படுறதான். அபயம் பிரதிபோத மாத்திரம். அப்போ தான் பியோர் நாலெட்ஜ் வேறு ஒன்றும் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கணுமா? அதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இத்தனை பட்டாட்டோபமும். சுத்தம் சமம் சதசதா. சத்து அசத்து விஷயங்கள்ங்கிறது சத்து, அசத்துனா இந்திரியங்கள். இது ரெண்டும் சம்பந்தம் அற்றது என்பதாக புரிஞ்சுக்கணுமா? சுத்தம் சமம் சதசதா பரமாத்ம தத்துவம். அதுதான் பரமாத்ம தத்துவம். சப்தோ நயத்ர புருகாரகவான் கிரியார்த்தோ. அதான் சப்தம்னா வேதம். இந்த வேதம் என்ன பண்ணுறது? வேதம் நமக்கு சொல்லித்தருமே தவிர அது போய் ஞானத்தை அடைய ஏது ஆகாது, சொல்லத்தான் தெரியும். ஆரோபித நிமிர்த்தாவேவ சப்தசிய வியாபாரது ந தத்து போத இத்தியர்த்தா. அது அது ஞானம் இல்லை. வேதத்தை கற்றுண்டா அதான் ஞானம்னு நினச்சிக்கப்படாது. வேதம் தான் ஞானம்தான். ஆனால் அது என்ன பண்ணும்னால் ஆரோபித நிவృத்தாவேவ சப்தசிய வியாபாரா. அதனுடைய டியூட்டி என்னென்னா, எது நீ ஆரோபிதம், இந்த ரோப்பில் பாம்பு இருக்குங்கிறத எடுத்து காட்டுறாளோ இல்லையோ வேதாந்தத்தில், அதை எடுத்து காட்டுறதுக்கு ஏதுவாக இருக்குமே தவிர நத்து போத இத்தியர்த்தா. அது ஞானம்னு நினச்சினோட வேண்டான்னாள். அப்படி தெரிஞ்சுக்கணுமா? மாயா பரைத்தியபிமுகேச்ச விலஜ்ஜமானா. அப்போ என்ன ஆகுது? இப்படி தெரிஞ்சுட்டா என்ன ஆகும்னால், இந்த மாயை இருக்கே அது ஓடி போய்டுறதாம். விலஜ்ஜமான வெக்கப்பட்டுன்னு இந்த மாயை ஓடி போய்டுறதாம். யாருக்கு பூர்ண ஞானம் இப்படி ஏற்பட்டுடுத்தோ அவனுக்கு மாயையெல்லாம் அவங்ககிட்ட நிற்காதுங்கிறாள், ஓடி போயிடுமாம் அது. தத்வை பதம் பகவதா பரமஸ்ய பும்சோ பிரம்மேதி யத் விதுஹு அஜஸ்ர சுகம் விஷோகம். அஜஸ்ர சுகம் விஷோகம், சோகமில் கிடையாதுனால் சோகம் தரத்தி. நல்ல ஞானம் இருக்கப்பட்டவள் அவள் சோகம் தரத்தி. அவன் சோகத்தெல்லாம் தாண்டி போய்டுறானா. அஜஸ்ர சுகம், பூர்ணமாக சுகம் சாஸ்வதமாக அடையிறான்ங்கிறதா சொல்லி இதான் பிரம்மங்கிறத புரிஞ்சு விடுறானாம். பிரம்மேதி யத் விதுஹு அஜஸ்ர சுகம் விஷோகம். அப்போது அஜஸ்ர சுகம்தான் விஷோகா, சோகம் இல்லாமல் ஆயிடுறான். இதுதான் தாத்பரியம் நாள்.
சத்யங் நியம்யயதயோ யமகர்த்தஹேதிம் ஜக்யுः ஸ்வராடிவ நிபான கனித்ரமிந்திரः சஸ்ரேயசாமபி விபுः பகவான் யதோஸ்ய பாவஸ்வபாவவிஹிதஸ்ய சதப்பிரசித்தி சத்யங் நியம்ய யதயோ யமகர்த்தஹேதிம் ஜக்யுஸ்வராடிவ நிபான கனித்ரமிந்திரः. அழகா சொன்னாள். அப்படி சரியாக புரிஞ்சுனுட்டா எது பிரம்மங்கிறத புரிஞ்சுனுட்டவனுக்கு அவனுக்கு இனிமே போய் மனசை கண்ட்ரோல் பண்ணி தபஸு பண்ணிட்டு இருக்க தேவையே இருக்காது. அவன் சுவாதந்திரன். எப்படின்னாள், இந்திரனுக்கு போய் ஒரு கடப்பாறை எடுத்துட்டு தண்ணி எங்கேன்னு தோண்டணுமோ தோண்ட தேவையில்லை. ஏன்னா இந்திரன் தான் தண்ணியை கொடுக்குறவன். அவனுக்கு போய் கடப்பாறை எடுத்துன்னு கடப்பாறைங்கிறது தேவையே இல்லை. யாருக்கு தண்ணி இல்லையோ அவள் தான் கடப்பாறை எடுத்து நோண்டி தண்ணி இருக்கா பார்க்கணும் அப்படின்னாள். அதை மாதிரின்னாள். அப்படி இந்திரன் போய் கிணறு வெட்ட வேண்டாம். அதுதான் சொன்னால் இங்கே கனித்ரம் இந்திரஹா, நிபான கனித்ரம் இந்திரஹா. அவன் போய் கிணறு வெட்ட வேண்டாம். அப்படி பிரம்மத்தை நன்னா இப்படி புரிஞ்சுனுட்டா யாருன்ட்டு அவன் போய் மறுபடியும் யமம் நியமம் யோகம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க தேவையில்லைன்னாள். சஸ்ரேயசாமபி விபுः பகவான் யதோஸ்ய பாவஸ்வபாவ வீதஸ்ய சதப்பிரசித்தி தேஹே ஸ்வதாது விகமே அனுவிஷீத்யமானே व्योमेव तत्र पुरुषो न विशीद्यते अजहा. அந்த பகவானை போய் சரணம் அடைஞ்சா என்னத்தினால் ஆறுனாள். சஸ்ரேயசாமபி விபு, எல்லா மங்களங்களையும் வச்சுட்டு இருக்கப்பட்டவர் சுவாமி பகவான். யதோஸ்ய பாவஸ்வபாவ விஹிதஸ்ய சதப்பிரசித்தி. பாவஸ்வபாவ விஹிதா, அவர் அது மாதிரி பாவம் ஸ்வபாவம் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது அவருக்கு. அவர் நிர்குணமாக இருக்கப்பட்டவர். அப்பேற்பட்டவரை புரிஞ்சுடணும். புரிஞ்சுட்டா என்ன ஆகிடுறதுனால் தேஹே ஸ்வதாது விகமே அனுவிஷீத்யமானே व्योमेव तत्र पुरुषो न विशीर्यते अजहा. இந்த இறந்த பிறகு இந்த உடல்தான் போகுமே தவிர இந்த உள்ளே இருக்கப்பட்ட ஆத்மா இருக்கே அது எப்பொழுதும் இருக்க எட்டர்னல்ங்கிறத புரிஞ்சு விடுவோம். அஜஹா, அதுக்கு அன்பான் சோல். அஜஹான்னா அதுக்கு ஜனனம் மரணம்னு கிடையாது, ஜனனம் கிடையாது. அப்பேற்பட்ட சோல் இருக்குங்கிறத புரிஞ்சுனுட்டான். அப்போது சாந்தம் ஏற்படுறதுன்னா சோயம் தே அபிஹிதஸ்தாத் பகவான் விஸ்வபாவனः சமாசேன ஹரேர்நான்யத் அந்யஸ்மாத் சதசத் சயத். பிரம்மா நாரதருக்கு சொல்கிறாள், அப்பா உனக்கு இந்த தத்துவத்தை எடுத்து நான் இப்போ சொல்லியிருக்கேன். சோயம் தே அபிஹிதஸ்தாத், அப்பேற்பட்ட இந்த பகவான் யாருங்கிறது எடுத்து நான் சொல்லியிருக்கேன். பகவான் விஸ்வபாவனः சமாசேன ஹரேர் நான்யத் அந்யஸ்மாத் சதசச்சயத்து. சத்து அசத்து இதெல்லாம் அவரை தவிர வேறு ஒன்றும் கிடையாது. ஃபினாமினல் வேர்ல்டு, அசத்து, ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறது மாதிரி இருக்கிறது எல்லாமே இந்த பகவான்கிட்டேருந்து தான் உண்டாச்சு. அவர் தான் எல்லாங்கிறத எடுத்து உனக்கு சொல்லியிருக்கேன், அழகாக வியாக்கியானம் பண்ணியிருக்கேன்னு சொல்லி பிரம்மாவுக்கு சொன்னாள். இதுதான்ப்பா பாகவதம் நாள். இதம் பாகவதம் நாம என்மே பகவதோதிதம் சங்கிரகோயம் விபூதீனாம் துவமேதத் விபுலீகுரு. ஏ நாரதான்னு கூப்பிட்டாள். இது சாக்ஷாத் பகவான் எனக்கு என்னுடைய ஹிருதயத்துக்குள்ளே தோன்றும்படி செய்த அனுகிரகம் பண்ண பாகவதம்னு பேர். இதம் பாகவதம் நாம என்மே பகவதோதிதம், பகவதா உதிதம். எது பகவானால் என் மனசில் தோன்ற செய்தது, அதனாலேயே இதுக்கு பாகவதம்னு பேர். இதம் பாகவதம் நாம என்மே பகவதோதிதம். அதனால் பாகவதம்னு எப்படி பேர் இந்த புராணத்துக்கு வந்ததுன்னா பகவானாலேயே உதித்தம். எது தத்து பாகவதம். அதனால் இதம் பாகவதம் நாம என்மே பகவதோதிதம் சங்கிரகோயம் விபூதீனாம் துவமேதத் விபுலீகுரு. இதை சுருக்கமாக உனக்கு நான் சொல்லியிருக்கேன். இதை நீ விஸ்தாரமாக சாப்டராக எழுதணும், பெரிய புராணமாக எழுதணும்னு சொல்லி அனுகிரகம் பண்ணால் நாரதருக்கு. யதாஹரௌ பகவதி நிருணாம் பக்திர் பவிஷ்யதி சர்வாத்மனி அகிலாதாரே
இது சங்கல்பிய வர்ணயே. நீ எப்படி வர்ணிக்கணும்னால் இதை வர்ணிக்கிறதே இதை படிக்கிறவாள் மனசில் பகவான்கிட்ட பக்தி உண்டாகணும், சுவாமிகிட்ட அச்சஞ்சல பக்தி உண்டாகணும். அப்படி தோன்றும்படியாக நீ பாகவத்தை எழுதணும்னால் யதாஹரௌ பகவதி நிருணாம் பக்திர் பவிஷ்யதி சர்வாத்மனி அகிலாதாரே இது சங்கல்பிய வர்ணயே. இப்படி சங்கல்பம் பண்ணி நீ வர்ணனை பண்ணணும்னால் மாயாம் வர்ணயதோ முஷ்யே ஈஸ்வரஸ்யானுமோததः ஸ்ருண்வத ஸ்ரத்தையா நித்யம் மாயையாத்மான முஹ்யதி. பிரம்மா நாரதருக்கு பலஸ்ருதியும் சொல்லிட்டு போட்டாள். மாயாம் வர்ணயதோ முஷ்ய ஈஸ்வரஸ்யானுமோததः, எந்த பகவானால் அனுமோதனம் பண்ணப்பட்டு அனுகிரகம் பண்ணப்பட்ட இந்த பாகவதத்தை மாயையை அழகாக எடுத்து சொல்லி பகவானுடைய லீலைகளை வர்ணிக்கக்கூடிய இந்த பாகவதத்தை பகவானே அனுமோதனம் பண்ணி அனுகிரகம் பண்ண இந்த கிரந்தத்தை ஸ்ருண்வத ஸ்ரத்தையா நித்யம், யார் ஸ்ரத்தையோடு கூட தினசரி கேட்கிறாளோ அவளுக்கு மாயையாத்மான முஹ்யதி, அவளுடைய அவளுடைய ஆத்மா மாயையில் மாட்டின்னு முழிக்காது, அவள் ஞானத்தை அடைவார்கள், மோட்சத்தை அடைவார்கள்ங்கிறதாக அனுகிரகம் பண்ண அந்த கடைசி ஸ்லோகம் இது. மாயாம் வர்ணயதோ முஷ்ய ஈஸ்வரஸ்யானுமோததः ஸ்ருண்வத ஸ்ரத்தையா நித்யம் மாயையாத்மான முஹ்யதி. பேர்பட்ட சித்தியான இந்த 7வது அத்தியாயம் இது. இதில் நம்ம இந்த பாக்கி ஸ்லோகத்தைன்னா சேர்ந்து சொல்லுவோம். சர்கே தபோகம் ரிஷயோ நவயே பிரஜேஷாः சர்கே தபோகம் ரிஷயோ நவயே பிரஜேஷாः சர்கே தபோகம் ரிஷயோ நவயே பிரஜேஷாः ஸ்தானே தர்ம மக மனு அமர அவனீஷாः ஸ்தானே தர்ம மக மன்வமராவனீஷாः ஸ்தானே தர்ம மக மன்வமராவனீஷாः அந்தே த்வதர்ம ஹரமன்யு வசாசுராத்யாः அந்தே த்வதர்ம ஹரமன்யுவசாசுராத்யாः அந்தே த்வதர்ம ஹரமன்யுவசாசுராத்யாः மாயா விபூதய இமாः புருஷக்திபாஜः மாயா விபூதய இமாः புருஷக்திபாஜः மாயா விபூதய இமாः புருஷக்திபாஜः விஷ்ணோர்னுவீத்ய கணனாம் கதமோர்ஹதீஹ விஷ்ணோர்னுவீத்ய கணனாம் கதமோர்ஹதீஹ விஷ்ணோர்னுவீத்ய கணனாம் கதமோர்ஹதீஹ யப் பார்த்திவான்யபி கவிः விமமே ரஜாம்சி யப் பார்த்திவான்யபி கவிः விமமே ரஜாம்சி யப் பார்த்திவான்யபி கவிः விமமே ரஜாம்சி சஸ்கம்பயः ஸ்வரஹசா அஸ்கலதா த்ரிபிருஷ்டம் சஸ்கம்பயஸ்வரஹசா அஸ்கலதா த்ரிபிருஷ்டம் சஸ்கம்பயஸ்வரஹசா அஸ்கலதா த்ரிபிருஷ்டம் யஸ்மாத் த்ரிசாம்யசதனாத் உருகம்பயானம் யஸ்மாத் த்ரிசாம்யசதனாத் உருகம்பயானம் யஸ்மாத் த்ரிசாம்யசதனாத் உருகம்பயானம் நாந்தம் விதாம்யஹமமி முனயோக்ரஜாஸ்தே நாந்தம் விதாம்யஹமமி முனயோக்ரஜாஸ்தே நாந்தம் விதாம்யஹமமி முனயோக்ரஜாஸ்தே மாயாபலஸ்ய புருஷஸ்ய குதோ வராயே மாயாபலஸ்ய புருஷஸ்ய குதோ வராயே மாயாபலஸ்ய புருஷஸ்ய குதோ வராயே காயன் குணான் தசசதானன ஆதிதேவः காயன் குணான் தசசதானன ஆதிதேவः காயன் குணான் தசசதானன ஆதிதேவः சேஷோதுனாபி சமவஸ்யதி நாஸ்யபாரம் சேஷோதுனாபி சமவஸ்யதி நாஸ்யபாரம் ஏஷாம் ச ஏஷ பகவான்
दययेदनन्तः येषां स एष भगवान् दययेदनन्तः येषां स एष भगवान् दययेदनन्तः सर्वात्मनाश्रितपदो यदि निर्व्यलीकं सर्वात्मनाश्रितपदो यदि निर्व्यलीकं सर्वात्मनाश्रितपदो यदि निर्व्यलीकं ते दुस्तराम् अतितरन्ति च देवमायां ते दुस्तराम् अतितरन्ति च देवमायां ते दुस्तराम् अतितरन्ति च देवमायां नैषां ममाहमिति धीः स्वशृगालभक्ष्ये नैषां ममाहमिति धीः स्वशृगालभक्ष्ये नैषां ममाहमिति धीः स्वशृगालभक्ष्ये वेदाहमङ्ग परमस्य हि योगमायां वेदाहमङ्गपरमस्य हि योगमायां वेदाहमङ्गपरमस्य हि योगमायां यूयं भवश्च भगवान् अथ दैत्यवर्यः यूयं भवश्च भगवान् अथ दैत्यवर्यः यूयं भवश्च भगवान् अथ दैत्यवर्यः पत्नी मनोः स च मनुश्च तदात्मजाश्च पत्नी मनोः स च मनुश्च तदात्मजाश्च पत्नी मनोः स च मनुश्च तदात्मजाश्च प्राचीनबर्हिः ऋभुरङ्ग उत ध्रुवश्च प्राचीनबर्हिः ऋभुरङ्ग उत ध्रुवश्च प्राचीनबर्हिः ऋभुरङ्ग उत ध्रुवश्च इक्ष्वाकुरैल मुचुकुन्दविदेहगाधी इक्ष्वाकुरैल मुचुकुन्दविदेहगाधी इक्ष्वाकुरैल मुचुकुन्द विदेहगाधी रघ्वम्बरीशसगरा गयनाहुषाद्याः रघ्वम्बरीशसगरा गयनाहुषाद्याः रघ्वम्बरीशसगरा गयनाहुषाद्याः मान्धातृ अलर्क शतधनु अनुरन्ति देवाः मान्धातृ अलर्क शतधनु अनुरन्ति देवाः मान्धातृ अलर्क शतधनु अनुरन्ति देवाः देवं व्रतो बलिरमूर्तरयो दिलीपः देवं व्रतो बलिः अमूर्तरयो दिलीपः देवं व्रतो बलिरमूर्तरयो दिलीपः देवं व्रतो बलिः अमूर्तरयो दिलीपः सौभर्युतङ्क शिबिदेवलपिप्पलाद सौभर्युतङ्क शिबिदेवलपिप्पलाद सौभर्युतङ्क शिबिदेवलपिप्पलाद सारस्वतोद्धव पराशरभूरिषेणाः सारस्वतोद्धव पराशरभूरिषेणाः सारस्वतोद्धव पराशरभूरिषेणाः येन्ये विभीषण हनूमत् उपेन्द्रदत्त येन्ये विभीषण हनूमदुपेन्द्रदत्त येन्ये विभीषण हनूमदुपेन्द्रदत्त पार्थार्चिषेण विदुर श्रुतदेववर्याः पार्थार्चिषेण विदुर श्रुतदेववर्याः पार्थार्चिषेण विदुरश्रुतदेववर्याः ते वै विदन्ति अतितरन्ति च देवमायां ते वै विदन्ति अतितरन्ति च देवमायां ते वै विदन्ति अतितरन्ति च देवमायां स्त्रीशूद्रहूणशबराः अपि पापजीवाः स्त्रीशूद्रहूणशबराः अपि पापजीवाः स्त्रीशूद्रहूणशबराः अपि पापजीवाः यद्यद्भुतक्रमपरायणशीलशिक्षाः 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 तिर्यग्जना अपि किमु श्रुतधारणाये तिर्यग्जना अपि किमु श्रुतधारणाये तिर्यग्जना अपि किमु
श्रुतधारणाये शश्वत्प्रशान्तमभयं प्रतिबोधमात्रं शश्वत्प्रशान्तमभयं प्रतिबोधमात्रं शश्वत्प्रशान्तमभयं प्रतिबोधमात्रं शुद्धं समं सदसतः परमात्मतत्त्वं शुद्धं समं सदसतः परमात्मतत्त्वं शुद्धं समं सदसतः परमात्मतत्त्वं शब्दो न यत्र पुरुकारकवान् क्रियार्थो शब्दो न यत्र पुरुकारकवान् क्रियार्थो शब्दो न यत्र पुरुकारकवान् क्रियार्थः मायापरैत्यभिमुखे च विलज्जमाना मायापरैत्यभिमुखे च विलज्जमाना मायापरैत्यभिमुखे च विलज्जमाना तद्वै पदं भगवतः परमस्य पुंसः तद्वै पदं भगवतः परमस्य पुंसो तद्वै पदं भगवतः परमस्य पुंसो ब्रह्मेति यद्विदुः अजस्रसुखं विशोकं ब्रह्मेति यद्विदुः अजस्रसुखं विशोकं ब्रह्मेति यद्विदुरजस्रसुखं विशोकं सध्र्यं नियम्य यतयो यमकर्तहेतिं सध्र्यं नियम्य यतयो यमकर्तहेतिं सध्र्यं नियम्य यतयो यमकर्तहेतिं जह्युस्वराडिव निपान खनित्रमिन्द्रः जह्युः स्वराडिव निपान खनित्रमिन्द्रः जह्युस्वराडिव निपान खनित्रमिन्द्रः जह्युस्वराडिव निपान खनित्रमिन्द्रः सश्रेयसामपि विभुः भगवान् यतोऽस्य सश्रेयसाम् अपि विभुः भगवान् यतोऽस्य सश्रेयसामपि विभुः भगवान् यतोऽस्य भावस्वभावविहितस्य सतप्रसिद्धिः भावस्वभावविहितस्य सतप्रसिद्धिः भावस्वभावविहितस्य सतप्रसिद्धिः देहे स्वधातुविगमे अनुविषीद्यमाने देहे स्वधातुविगमे अनुविषीद्यमाने देहे स्वधातुविगमे अनुविषीद्यमाने व्योमेव तत्र पुरुषो न विशीर्यते अजः व्योमेव तत्र पुरुषो न विशीर्यते अजः व्योमेव तत्र पुरुषो न विशीर्यते अजः सोऽयं ते अभीतस्तात भगवान् विश्वभावनः 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 समासेन हरेन्नान्यत् अन्यस्मात् सदसच्चतत् यत् समासेन हरेन्नान्यत् अन्यस्मात् सदसच्च यत् समासेन हरेन्नान्यत् अन्यस्मात् सदसच्च यत् इदं भागवतं नाम यन्मे भगवतोदितम् इदं भागवतं नाम यन्मे भगवतोदितम् इदं भागवतं नाम यन्मे भगवतोदितं संग्रहोऽयं विभूतीनां त्वमेतद्विपुलीकुरु संग्रहोऽयं विभूतीनां त्वमेतद्विपुलीकुरु संग्रहोऽयं विभूतीनां त्वमेतद्विपुलीकुरु संग्रहोऽयं विभूतीनां त्वमेतद्विपुलीकुरु यथा हरौ भगवति नृणां भक्तिर्भविष्यति यथा हरौ भगवति नृणां भक्तिर्भविष्यति यथा हरौ भगवति नृणां भक्तिर्भविष्यति सर्वात्मनि अखिलाधारे इति संकल्प्य वर्णये सर्वात्मनि अखिलाधारे इति संकल्प्य वर्णये सर्वात्मन्यखिलाधारे
इति सङ्कल्प्य वर्णये मायां वर्णयतो मुष्य ईश्वरस्यानुमोदतः मायां वर्णयतो मुष्य ईश्वरस्यानुमोदतः मायां वर्णयतो मुष्य ईश्वरस्यानुमोदतः शृण्वतः श्रद्धया नित्यं माययात्मानमुह्यति शृण्वतः श्रद्धया नित्यं माययात्मानमुह्यति शृण्वतः श्रद्धया नित्यं माययात्मानमुह्यति श्रीहरये नमः। ओमिति श्रीमद्भागवते महापुराणे द्वितीयस्कन्धे ब्रह्मनारदसंवादवर्णनं नाम सप्तमोऽध्यायः। श्रीहरये நமஹ. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை நான் சொல்கிறேன், கேளுங்க. ஓம் ஸ்ரீ ஹரே நம. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே द्वितीयस्कन्धे सप्तमोऽध्यायः. ब्रह्मोवाच यत्रोद्यतः क्षितितलोद्धरणाय बिभ्रत् क्रौडीं तनुं सकलयज्ञमयीमनन्तः अन्तर्महार्णव उपागतमादिदैत्यं तं दंष्ट्रयाद्रिमिव वज्रधरो ददार जातो रुचेः अजनयत् श्रूयमान् सुयज्ञः आकूतिसूनुः अमरान् अथ दक्षिणायां लोकत्रयस्य महतीम् अहरद्यदार्तिं स्वयंभुवेन मनुना हरिरित्यनूक्तः जज्ञे च कर्दमगृहे द्विजदेवहूत्यां स्त्रीभिः समं नवभिरात्मगतिं स्वमात्रे ऊचे येयात्मशमलं गुणसङ्गपङ्कम् अस्मिन् विधूय कपिलस्य गतिं प्रपेदे अत्रेरपत्यम् अभिकाङ्क्षत आहतुष्टो दत्तो मयाहम् इति यद्भगवान् स दत्तः यत्पादपङ्कज परागपवित्रदेहा योगद्धिमापुः उभयीं यदुहैहयाद्याः तप्तं तपो विविधलोकसिसृक्षया मे आदौ सनात् स्वतपसः स चतुस्सनोऽभूत् प्राक्कल्पसम्प्लव विनष्टमिहात्मतत्त्वं सम्यक् जगादमुनयो यदचक्षतात्मन् धर्मस्य दक्ष दुहितर्यजनिष्ठमूर्त्यां नारायणो नर इति स्वतपप्रभावः दृष्ट्वात्मनो भगवतो नियमावलोपं देव्यस्त्वनङ्गपृतना घटितुं न शेकुः कामं दहन्ति कृतिनो ननु रोषदृष्ट्या रोषं दहन्तमुत तेन दहन्त्यसह्यम् सोऽयं यदन्तरमलं प्रविशन् बिभेति कामः कथं नु पुनरस्य मनश्रयेत विद्धः सपत्नी उदितपत्रिभिरन्ततराज्ञः बालोऽपि सन् उपगतस्तपसे वनानि तस्मा अदात् ध्रुवगतिं गृह्णते प्रसन्नः दिव्यास्तुवन्ति मुनयः यदुपर्यधस्तात् यद्वेनम् उत्पतगतं द्विजवाक्यवज्र निष्प्लुष्ट पौरुषभगं निरये पतन्तं त्रात्वार्थितो जगति पुत्रपदं च लेभे दुग्धा वसूनि वसुधा सकलानि येन नाभेरसौ वृषभ आस सुदेवि सूनुः यो वै चचार समद्रं जडयोगचर्यां यत्पारमहंस्यं ऋषयः पदमामनन्ति स्वस्थप्रशान्तकर्णः परिमुक्तसङ्गः सत्रे ममास भगवान् हयशीरशाथो साक्षात् स यज्ञपुरुषस्तपनीयवर्णः छन्दोमयो मखमयो अखिलदेवतात्मा वाचो बभूवुः उशतीः श्वसतोऽस्य नस्तः मत्स्यो युगान्तसमये मनुनोपलब्धः शोणीमयो निखिलजीवनिकायकेतः विस्रंसितान् उरुभये सलिले मुखान्मे आदाय तत्र विजहार हवेदमार्गान् क्षीरोदधौ
अमरदानवयूथपानाम् उन्मथ्नताम् अमृतलब्धय आदिदेवः पृष्ठेन कच्छपवपुः विदधारगोत्रम् निद्राक्षणोद्रि परिवर्त कषाणकण्डूः त्रैपिष्टपोरुभयः स नृसिंहरूपम् कृत्वा भ्रमत् भ्रुकुटिदंष्ट्रकराळवक्त्रम् दैत्येन्द्रमाशु गदयाभिपतन्तमारात् ऊहरौ निपात्य विददार नखैः स्फुरन्तम् अन्तःसरसि उरुबलेन पदे गृहीतः ग्राहेण यूथपतिरम्बुजहस्तार्तः आहेदम् आदिपुरुषाखिललोकनाथ तीर्थश्रवः श्रवणमङ्गलनामधेय श्रुत्वा हरिस्तम् अरणार्थिनम् अप्रमेयः चक्रायुधपतगराजभुजाधिरूढः चक्रेण नक्रवदनं विनिपाट्य तस्मात् धस्ते प्रगृह्य भगवान् कृपयोज्जहार ज्यायान् गुणैः अवरजो अपि अदिते सुतानां लोकान् विचक्रमैमान् यदथाधियज्ञः क्ष्मां वामनेन जगृहे त्रिपदच्छलेन याञ्चामृते पतिचरन् प्रभुभिर्न चाल्यः नार्थो बलेरयम् उरुक्रमपादशौचम् आपशिखाधृतवतो विबुधाधिपत्यम् यो वै प्रतिश्रुतम् ऋते न चिकीर्षदन्यत् आत्मानमङ्गमनसा हरयेऽभिमेने तुभ्यं च नारदभृशं भगवान् विवृद्ध भावेन साधु परितुष्ट उवाच योगम् ज्ञानं च भागवतम् आत्मसतत्त्वदीपम् यद्वासुदेवशरणाः विदुरञ्जसैव चक्रं च दिक्षु अविहतं दशसु त्वदेजो मन्वन्तरेषु मनुवंशधरो बिभर्ति दुष्टेषु राजसु दमं व्यदधात् स्वकीर्तिं सत्ये त्रिपृष्ठ उशतीं प्रतयञ्चरित्रैः धन्वन्तरिश्च भगवान् स्वयमेव कीर्तिः नाम्ना नृणां पुरुरुजां रुज आशुहन्ति यज्ञे च भागम् अमृतायुः अवावरुन्ध आयुष्यवेदम् अनुशास्ति अवतीर्यलोके क्षत्रं क्षयाय विधिनोपभृतं महात्मा ब्रह्मदृक् उज्झितपथं नरकार्तिलिप्सु उद्धन्ति असौ अवनिकण्टकम् उग्रवीर्यः उद्धन्ति असौ अवनिकण्टकम् उग्रवीर्यः त्रिसप्तकृत्व उरुधारपरश्वधेन अस्मत्प्रसादसुमुखा कलया कलेश इक्ष्वाकुवंशे अवतीर्य गुरोर्निदेशे तिष्ठन्वनं स दयितानुज अविवेश यस्मिन् विरुध्य दशकन्धर आर्तिमार्च्छत् यस्मै अदात् उदधिः ऊढभयाङ्गवेपः मार्गं सपद्यरिपुरं हरवद्दिधक्षोः दूरे सुहृन् मथितरोष सुषोणदृष्ट्या तातप्यमान मकरोरगनक्रचक्रः वक्षस्थलस्पर्शरुग्न महेन्द्रवाह दन्तैर्विडम्बितककुब्जुष ऊढहासं सद्योऽसुभिः सह विनेष्यति दारहर्तुः विस्फूर्जितैः धनुष उच्चरतोऽधिसैन्ये भूमेः सुरेतरवरूथविमर्दितायाः क्लेशं व्ययाय कलया सितकृष्णकेशः जातः करिष्यति जनानुपलक्ष्यमार्गः कर्माणि चात्म महिमोपनिबन्धनानि तोकेन जीवहरणं यत् उलूकिकायाः त्रैमासिकस्य च पदा शकटोपवृत्तः यत् रिङ्गतान्तरगतेन दिविस्पृशोर्वा उन्मूलनं तु इतरथा अर्जुनयोर्न भाव्यं यद्वै व्रजे व्रजपशून् विशतोऽयपीतान्
பாலான் ஸ்வஜீவயத் அனுகிரக திருஷ்டிவிருஷ்டியா தச்சுத்தயே அதிவிஷவீர்ய விலோலஜிஹ்வம் உச்சாட்டயிஷ்யத் உரகம் விஹரன் ஹ்ரதின்யாம் தத்கர்ம திவ்யமிவ யன்னிஷிநிஷயானம் தாவாக்னினா சுச்சிவனே பரிதஹ்யமானே உன்னேஷ்யதி व्रजमतो அவசிதாந்தகாலம் நேத்ரே பிதாப்ய சபலோ அனதிகம்ய வீத்யः गृह्णीत यद्यदुपबन्धममुष्यमाता शुल्बं सुतस्य न तु तत् तदमुष्यमाति यजृम्भतोऽस्य वदने भुवनानि गोपी संवीक्ष्य शङ्कितमनाः प्रतिबोधितासीत् नन्दं च मोक्ष्यति भयात् वरुणस्य पाशात् गोपान् बिलेषु पिहितान् मयसूनुना च अन्यापृतं निशिशयानमतिश्रमेण लोकं विकुण्ठमुपनेष्यति गोकुलं स्मा गोपैर्मखे प्रतिहते व्रजविप्लवाय देवेऽभिवर्षति पशून् कृपया रिरक्षुः दत्तोच्छिलीन्द्रम् इव 7 दिनानि 7 वर्षो महीध्रम् अनघैककरे सलीलम् क्रीडन् वने निशिनिशाकररश्मिगौर्यां राजोन्मुखः कलपदायतमूर्च्छितेन उद्दीपितस्मररुजां व्रजभृद्वधूनां हर्तुर्हरिष्यति शिरो धनदानुगस्य ये च प्रलम्ब खरदर्दुरकेशरिष्ट मलेभकं सयवनाः कपिपौण्ड्रकाद्याः अन्ये च शाल्व कुजबल्बल दन्तवक्र सप्तोक्षशम्बर विदूरथ रुक्मिमुख्याः एवामृधे समितिशालिन अत्तचापाः काम्बोजमत्स्य कुरुसृञ्जय कैकयाद्याः यास्यन्ति अदर्शनमलं बलपार्थ भीम व्याजाह्वयेन हरिणा निलयं तदीयं कालेन मीलितधियाम् अवमृश्य नृणां स्तोकायुषां स्वनिगमो बत दूरपारः आविर्यितस्तु अनुयुगं सहि सत्यवत्यां वेदद्रुमं विटपशो विभजिष्यति स्म देवद्विषां निगमवर्त्मनि निश्चितानां पूर्भिर्मयेन वीताभिरदृश्यतूर्भिः लोकान् घ्नतां मतिविमोहम् अतिप्रलोभं वेषं विधाय बहुभाष्यत औपधर्म्यम् यर्ह्यालयेष्वपि सतां नगरे कथा स्युः पाषण्डिनो द्विजजनाः वृषला नृदेवाः स्वाहा स्वधा वषडिति स्म गिरो न यत्र शास्ता भविष्यति कलेर्भगवान् युगान्ते सर्गे तपोहं ऋषयो नवये प्रजेशाः स्थानेथ धर्ममख मन्वमरावनीशाः अन्ते त्वधर्म हरमन्युवशासुराद्याः मायाविभूतय इमाः पुरुशक्तिभाजः विष्णोर्नुवीद्यगणनां कथमोर्हतीह यः पार्थिवान्यपि कविः विममे रजांसि चस्कम्भयः स्वरहसा अस्खलता त्रिपृष्ठं यस्मात् त्रिसाम्यसदनादु उरुकम्पयानम् नान्तं विदाम्यहम् अमी मुनयो अग्रजास्ते मायाबलस्य पुरुषस्य कुतो वराये गायन् गुणान् दशशतानन आदिदेवः शेषोऽधुनापि समवस्यति नास्य पारम् येषां स एष भगवान् दह्ययेदनन्तः सर्वात्मनाश्रितपदो यदि निर्व्यलीकम् ते दुस्तराम् अतितरन्ति च देवमायां नैषां ममाहमिति धीः स्वशृगालभक्ष्ये वेदाकम् अङ्ग परमस्य हि योगमायां यूयं भवश्च भगवान् अथ दैत्यवर्यः पत्नी मनोः
स च मनुश्च तदात्मजाश्च प्राचीनबर्हिः ऋभुरङ्ग उत ध्रुवश्च इक्ष्वाकुरैलमुचुकुन्दविदेहगाधि रघ्वम्बरीशसगराः गयनाकुशाद्याः मान्धातृ अलर्क शतधनु अनुरन्ति देवाः देवव्रतो बलिः अमूर्तरयो दिलीपः सौभर्युतङ्क शिबिदेवलपिप्पलाद सारस्वतोद्धव पराशर भूरिषेणाः येन्ये विभीषण हनूमत् उपेन्द्रदत्त पार्थाष्टिषेण विदुरश्रुतदेववर्याः ते वै विदन्ति अधितरन्ति च देवमायां स्त्रीशूद्रहूणशबराः अपि पापजीवाः यद्यद्भुतक्रमपरायणशीलशिक्षां तिर्यग्जना अपि किम् ऊ श्रुतधारणाये शश्वत्प्रशान्तमभयं प्रतिबोधमात्रम् शुद्धं समं सदसतः परमात्मतत्त्वं शब्दो न यत्र पुरुकारकवान् क्रियार्थो मायापरैत्यभिमुखे च विलज्जमाना तद्वै पदं भगवतः परमस्य पुंसो ब्रह्मेति यद् विदुः अजस्रसुखं विशोकं सध्र्यङ्नियम्य यतयो यमकर्तहेतिं जह्युः स्वराडिव निपानखनित्रमिन्द्रः सश्रेयसामपि विभुः भगवान् यतोऽस्य भावस्वभावविहितस्य सतप्रसिद्धिः देहे स्वधातुविगमे अनुविषीद्यमाने व्योमेव तत्र पुरुषः न विषीद्यते अजः सोऽयं ते अभिहतस्तात् भगवान् विश्वभावनः समासेन हरेन्नान्यत् अन्यस्मात् सदसच्चयत् इदं भागवतं नाम यन्मे भगवतोदितं संग्रहोऽयं विभूतीनां त्वमेतद्विपुलीकुरु यथा हरौ भगवति नृणां भक्तिर्भविष्यति सर्वात्मनि अखिलाधारे इति संकल्प्य वर्णय मायां वर्णयतो मुष्य ईश्वरस्यानुमोदतः शृण्वतः श्रद्धया नित्यं माययात्मानमुह्यति श्रीहरे नमः इति श्रीमद्भागवते महापुराणे द्वितीयस्कन्धे सप्तमोऽध्यायः श्रीहरे नमः समापनश्लोकम् स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्तां न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु काले वर्षतु पर्जन्या पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः मङ्गलं यादवेन्द्राय महनीयगुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलं वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलं मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणीपरिणेत्रे च सबलायास्तु मङ्गलम् चैद्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलं देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलं वंशीविभूषितकरात् नवनीरदाभात् पीताम्बरात् अरुणबिम्बफलाधरोष्ठात् पूर्णेन्दुसुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परं किमपि तत्त्वमहं न जाने श्रीहरे नमः गोपिकाजीवनस्मरणं गोविन्द गोविन्द हर नमः पार्वतीपतये हर हर महादेव
जानकीकान्तस्मरणं जय जय राम राम सद्गुरुस्वामिनः जय आञ्जनेयस्वामिनः जय